5ஆம் அதிகாரம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 1 to 11 வசனங்களை நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம நிதானமாக நம்ம வாசிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், பக்கம் எண் 84, பைபிள் சொசைட்டி பைபிளில் 84. லூக்கா 5ஆம் அதிகாரம். பின்பு அவர் கெனரசேத்து கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படவுகளை கண்டு மீன் பிடிக்கிறவர்கள் அவளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டு இருந்தார்கள். கரையில படகுகள் இருக்குது, அங்க மீனவர்கள் நிற்கிறாங்க. அங்க என்ன பண்றாங்கன்னா வலைகளை அலசிட்டு இருக்கிறாங்க. 3ஆம் வசனம். அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதா இருந்தது. அதை கரையில் இருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவிலே உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். கூட்டம் நிறைய வந்த உடனே இயேசு கிறிஸ்து பிரசங்கத்தை என்ன பண்றாருன்னா ஆரம்பிக்கிறாரு. அப்ப பேதுரு அந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு இருப்பாருன்னு நம்ம நம்புறோம், விசுவாசிக்கிறோம். 4ஆம் வசனம். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போ. எல்லாரும் சொல்லுங்க, ஆழத்திலே தள்ளி கொண்டு போ. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, ஆழத்துக்கு போவோம். ஆமென். இன்னைக்கு அதுதான் நம்முடைய டைட்டிலே. அடுத்து தொடர்ந்து வாசிப்போமா? மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அப்போ ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்றாரு, ஆழத்துக்கு போலாம் வா. எத்தனை நாள் தான் கரையிலே உட்காந்துட்டு இருப்ப, எத்தனை நாள் தான் பிரசங்கத்தையே கேட்டுட்டு இருப்ப, எத்தனை நாள் தான் செய்யறதே செஞ்சுட்டு இருப்ப, ஆழத்துக்கு போலாம், ஏன் கூட வா, கம் டீப்பர், கோ டீப்பர். 5ஆம் வசனம் பாருங்க. அதற்கு சீமோன், ஐயரே ஃபாதர் அப்படின்றாரு, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்றார். பாருங்க, இவ்வளவு நேரம் பிரசங்கத்தை கேட்டாரு. அந்த பிரசங்கத்தை கேட்டனால ஏதோ ஒரு தொட்டு இருக்குது, ஏதோ ட்ரை பண்ணுவோம் நம்மளும், ஏதோ ஒரு இவருக்குள்ள ஒரு தேவ சக்தி இருக்குது. ஏன்னா நைட்டு ஃபுல்லாக ட்ரை பண்ணியிருக்கிறாரு, மீன் கிடைக்கல. அதனால அவர் சொல்றாரு, நீங்க சொல்றனால நான் வலைய போடுறேன். ஆக்சுவலா ஆண்டவர் என்ன சொல்றாரு, வலைகளை போடுங்கள் அப்படின்றாரு. ஏன்னா நான் உனக்கு ஒரு பெரிய கேட்ச், ஒரு பெரிய மீன்களை நான் தரப்போறேன், நிறைய மீன்களை தரப்போறேன் அப்படின்னு ஆண்டவர் வலைகளை போட சொல்றாரு. ஆனா பேதுரு என்ன பண்றாருன்னா வலையை என்ன பண்றாருன்னா போடுற. ஏன்னா உங்களுக்கு என்ன தெரியும் ஃபாதர், அதான் ஐயரே அப்படின்னு என்னது ஃபாதர், உங்களுக்கு என்ன தெரியும் ஃபாதர் மீனை பற்றி, எனக்கு பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு, ராத்திரியெல்லாம் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், நான் கஷ்டப்பட்டுருக்கிறேன். ஓகே ஃபாதர், நீங்கள் சொல்கிறனால ஃபாதர் வாங்க ஃபாதர் அப்படின்னு ஒரு சைன் ஆஃப் த கிராஸ் போட்டு போகிறார். ஆமாம், சில பேர் சைன் ஆஃப் த கிராஸ் கூட தப்பாக போடுவாங்க, பார்த்துக்கிறீங்களா, இப்படி 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 போட்டு அப்படி முத்தம் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அன்றைக்கி ஒரு RCB விளையாண்ட ஒருத்தன் சொல்லி நினைக்கிறேன், ஏமாந்த ஃபாதர் அந்தாண்ட சன் இந்தாண்ட ஹோலி ஸ்பிரிட், லவ் யூ ஜீசஸ் தான். அப்போ சொல்கிறாரு, ஃபாதர் நீங்கள் சொல்கிறீங்கனால வலை என்ன பண்ணுறேன் நான் போடுறேன். 6ஆம் வசனம் பாருங்க. அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். எல்லாம் சொல்லுங்க, மிகுதியான. பாருங்க, ஆண்டவர் ஆசீர்வதிச்சார்னா நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு அவர் ஆசீர்வதிப்பார். ஏதோ 2 மீன் இல்லை, என்ன பேதுரு உனக்கு ஒரு மீன், உன் மாமியார் வீட்டுக்கு ஒரு மீன் எத்துன்னு போ அப்படின்லாம் இல்லை, மிகுதியான மீன்கள். 7ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது மற்ற படவிலிருந்து கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். வாங்கப்பா வாங்கப்பா ஹெல்ப் பண்ணுங்கப்பா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவர்கள் வந்து 2 படவுகளும் அம்மீளத்தக்க நிரப்பினார்கள். அப்போ 2 படகும் மூழ்குது, அந்த அளவுக்கு கர்த்தர் மீனை கொடுத்தாராம். 8ஆம் வசனம். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே. முன்னாடி என்ன சொன்னாரு, ஐயரே. இப்ப என்ன சொல்றாரு, இப்போ புரிஞ்சிச்சு, இவர் வேற லெவல் போல, இவர் ஐயர்லாம் இல்லை, இவர் யாரு, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும். 9ஆம் வசனம். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோட கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடியினால் அப்படி சொன்னான். பிரமிப்பு, ஆச்சரியப்பட்டாங்களாம். ஆமா, வர வருஷத்துல வர நாட்களை கர்த்தர் நன்மைகளை செய்தார்னா அது ஆச்சரியப்படுகிற அளவுக்கு அவர் செய்வார், நிச்சயமாய் நடக்கும். நம்புகிறவர்களுக்கு அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். 10ஆம் வசனம் பாருங்க. சீமோனுக்கு கூட்டாளிகளான செபுதேவின் குமாரர் ஆகிய யாக்கோவும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, பயப்படாதே. நீங்க ஆண்டவர் யாருக்கும் ஒரு வார்த்தை சொல்றாரு, பயப்படாதே. 2 பேரை தட்டி சொல்லுங்க, பயப்படாதே. ஆமா, அடுத்து சொல்ற, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவரா இருப்பா என்றார். இனி நீ மீன் பிடிக்க போறது இல்லப்பா, உன் அழைப்பு இதுதான், நீ மனுஷனை பிடிக்க போற, நீ பிரசங்கியாளராக மாற போற, நீ ஊழியம் செய்ய போற அப்படின்றாரு. 16ஆம் வசனம் மாத்திரம் சேர்ந்து வாசிப்போம்.
அவர்கள் படகுகளை கரையில் கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். படகு காலியா இருக்கும் போது போறது ஒரு பெரிய மேட்டர் இல்லை. ஆனா எல்லாம் கிடைச்ச பிறகும் எல்லாத்தையும் விட்டுட்டு முழு அர்ப்பணிப்போடு செல்வது ஒரு மிகப்பெரிய ஒரு அர்ப்பணிப்பாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்போ கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. இப்ப பேதுரு கரையில இருக்கிறாரு, நைட் எல்லாம் மீன் பிடிக்க ட்ரை பண்ணியிருக்கிறாரு. இத்தனைக்கும் அவர் எக்ஸ்பர்ட் ஃபிஷர்மேன், எக்ஸ்பீரியன்ஸ் ஃபிஷர்மேன் அவரு. ஆனா வலையில ஒரு மீன் கூட சிக்கல. அதனால காலையில வந்து படகை நிப்பாட்டிட்டு வலையை என்ன பண்ணிட்டு இருக்காரு, அலசிட்டு இருக்கிறாரு. வலையை மாத்திரம் அலசல, மைண்டில் தன்னுடைய வாழ்க்கையே அலசிட்டு இருக்கிறார். சே, என்னடா வாழ்க்கை இது, எவ்வளோ நாள்டா இப்படியே வாழ்றது, எவ்வளோ நாள்டா பகலால் நைட்டெல்லாம் கஷ்டப்பட்டு பகலில் வந்து வெறுமையாக நிற்கிறது, எப்போதான் இந்த வியாபாரத்தில் முன்னேறது, எப்போதான் என் பில்ஸ் எல்லாம் கட்டி முடிக்கிறது, எப்போதான் என் குடும்பம் ஒரு முன்னேறது, எவ்வளோ எண்ணங்கள். ஏன்னா காலியாக ஒன்றுமில்லாதவராக உடைந்து போன நிலைமையில பேதுரு வலைகளை அலசி கொண்டு இருக்கும்போது தான் ஒரு சர்ப்ரைஸ் காத்திருந்தது. என்ன சர்ப்ரைஸ்னா, அங்க நிறைய படகுகள் இருந்தது, எத்தனையோ படகுகள் இருந்தது. இயேசுவுக்கு எந்த படகு தேவைப்பட்டதுன்னா பேதுருவின் படகு தேவைப்பட்டது. ஆக்சுவலா அவருக்கு படகே தேவை கிடையாது. அவர் நினைச்சாருன்னா கடல் மீது நின்று கூட அவரால் பிரசங்கம் பண்ண முடியும். ஆனாலும் அத்தனை படகுகள் இருந்தாலும் எந்த படகை தேடி வந்தார்னா பேதுருவின் படகு தேடி வந்தாரு. ஏன் தெரியுமா? கஷ்டத்தின் நேரத்துல அவர் நம்மளை ஆழத்தின் நேரத்துக்கு கூட்டிட்டு போய் பிரமிப்பான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற தேவன். ஒன்றுமில்லாத நிலைமையில நம்மளை தேடி வருவார். அது இயேசு மாத்திரம்தான். நம்முடைய பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். இன்னைக்கு யாராவது அப்படி வந்திருக்கிறீங்களா? ஒருவேளை உங்க வாழ்க்கையை அலசிக்கிட்டு, இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் என் அக்கௌண்ட், இதுதான் என்னடா ச்சே, நான்லாம் ஏன் தான் உயிர் வாழ்றேன், நான்லாம் என்ன ஜென்மம் அப்படின்ட்டு இருக்கிற நிலைமையில நீங்க பேதுரு மாதிரி வந்திருந்தீங்கன்னா, எப்படி பேதுருவை தேடி வந்தவரை இன்னைக்கு நம்மளை தேடி வந்து ஆழத்துக்கு கொண்டு போறார். அல்லேலூயா. பாருங்க, நம்ம வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு பிரச்சனைகளும் தேவனோடு நெருங்குவதற்கான வாய்ப்புகள். எத்தனை பேர் அது விசுவாசிக்கிறீங்க? ஒவ்வொரு பிரச்சனையும் தேவனோடு இன்னும் ஆழமான இடத்துக்கு போவதற்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸா கர்த்தர் வச்சிருக்கிறார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, பாருங்க பேர் சொல்லவே கஷ்டமா இருக்கு. ஸ்கூல் அட்டெண்டன்ஸ்ல எப்படி கூட்டிருப்பாங்க தெரியல. அப்போ அவங்கள தூக்கி நெருப்புல போடுறாங்க. நெருப்புல போட்ட உடனே யார் என்ட்ரி ஆகிறான்னா தேவகுமாரன் அங்கே வர்றாரு. நான் இறங்கி வரேன், வா நடக்கலாம். ஏன்னா ஆல் த ஃபயரி சிச்சுவேஷன்ஸ், எல்லா எரிகிற சூழ்நிலைகள்ல அவர் வந்து நம்மோடு நிற்கிற தேவனாக அவர் இருக்கிறார். இப்போ பேதுருவும் இயேசுவும் இப்போ ஆழத்துக்கு போறாங்க. இப்போ இன்னைக்கு என்ன கற்றுக்கொள்ள போறோம்னு சொன்னா, ஆழத்துக்குள்ள போனா என்ன ஆசீர்வாதம். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆழத்துக்கு போங்க. கோ டீப்பர் சொல்லுங்க. பின்னாடி இருக்கிற ஆள் டச் பண்ணி சொல்லுங்க, கோ டீப்பர். ஆமா, ஆழத்துக்கு போகலாம் சொல்லுங்க, ஆழத்துக்கு போகலாம். அப்போ ஆழத்துக்கு போறனால என்ன ஆசீர்வாதங்கள். நீங்க இன்னைக்கு ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. நான் இன்னைக்கு ஒரு 10 பாயிண்ட்டை சொல்ல போறேன். அப்படியே முறைச்சு பார்க்காதீங்க, என்னது 10 பாயிண்டா, உன்னை 5வது பாயிண்டா நான் ஆஃப் பண்ணிவிடுவேன்னு முறைச்சு பார்க்காதீங்க. ஆமா, கர்த்தர் நம்மோட இன்னைக்கு பேச போகிறார். அப்போ ஆழத்துக்கு போறனால என்ன ஆசீர்வாதங்கள் அப்படின்னா, முதலாவது ஆசீர்வாதம் இதுதான், ஆழமற்ற ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையில இருந்து கர்த்தர் நம்மளை விடுதலையாக்குகிறார். ஃப்ரீடம் ஃப்ரம் அ ஷாலோ கிறிஸ்டியானிட்டி. முதல் ஆசீர்வாதமே அதுதான். என்ன ஷாலோனா என்னன்னா, ஒரு ஆழமற்ற ஒரு நிலை, கணுக்கால் அளவு தான். அந்த கணுக்கால் அளவில் இருக்கிற தண்ணியில வந்து தண்ணியும் தெரியும், அதுல இருக்கிற தரையும் தெரியும், அதுல இருக்கிற அழுக்கும் தெரியும். அந்த தண்ணீரை குடிக்க முடியாது, அதுல நீந்த முடியாது. அந்த தண்ணீர் எதற்கும் பிரோஜனமற்ற தண்ணீர். இந்த மாதிரி கிறிஸ்துவ வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் நம்மளை ஆழத்துக்கு போகும்போது விடுதலையாக்குகிறார். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய ஆழத்துக்கு போகிற அனுபவம் என்னன்னா, தினைக்கு ஜெபிக்கிறது, தினைக்கு தேவனை ஆராதிக்கிறது, பைபிள் மெடிடேட் பண்றது, சபையோடு ஐக்கியமா இருப்பது. ஆமா, தேவனை இன்னும் 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 கிட்டி நெருங்கிறது, இன்னும் உபவாசம் போட்டு ஜெபிக்கிறது. ஆமா, இப்படிப்பட்ட ஆழத்துக்கு போக போக மேலோட்டமான கிறிஸ்துவ வாழ்க்கையில இருந்து கர்த்தர் நம்மளை விடுவிக்கிறார். சில பேர்லாம் பார்த்துருக்கீங்களா, அப்படியே வெளிப்பிரகாரமா பார்த்தா பயங்கர ஸ்பிரிச்சுவல் மாதிரி காட்டிப்பாங்க. அப்படியே பிரைஸ் தி லார்ட் அப்படின்வாங்க. என்ன பிரதர், பரிசுத்த ஆவியானவர் பிரதர் அப்படின்வாங்க. இவ்வளோ பெருசு பைபிள் தூக்கின்னு வருவாங்க. எதுக்கு தான் அவன் தூக்கின்னு வரான்னு அவனுக்கும் தெரியாது, அவன் பைபிளுக்கும் தெரியாது. நான் தான் என் கூட வரேன்னு சொல்லி எதுக்கத்தாலும் ஜீசஸ் பிரதர், பை த கிரேஸ் ஆஃப் காட் பிரதர். ஆமா, ஏசு சொல்லியிருக்காரு பிரதர்ல. என்ன பிரதர் சொல்லியிருக்காரு, நல்லவனுக்கு நல்லா நடக்கும், கெட்டவனுக்கு கெட்டவன் நடக்கும். ஏசு சொல்லிக்கிறாராம். ஆனா உள்ள பார்த்தா பேஸ்ட் தான் பெருசா இருக்குமே ஒழிய, உள்ள பார்த்தா அந்த ஆவிக்குரிய அந்த மகிமையான வாழ்க்கை இருக்காது, அந்த டீப் ரூட்ஸ் இருக்காது. அவங்க வாழ்க்கை பார்த்தீங்கன்னா கேரக்டர் இருக்காது. ஆனா நம்மள கர்த்தர் அப்படி அழைக்கல, சும்மா ஸ்பிரிச்சுவல் விஷயத்தை பேசுறவர்களாக அழைக்கல, ஆவிக்குரியர்களாக வாழ்வதற்கு கர்த்தர் அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க?
ஆமா, அப்படி அந்த ஆவிக்குரிய ஆழத்துக்குள்ள போயிட்டோம்னா கர்த்தர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார் என்பது தெரியும். கர்த்தர் நமக்காக எவ்வளவு நன்மைகள் வைத்திருக்கிறார் என்பது தெரியும். ஒரு நாளும் குறை சொல்லாம நம்ம வாழ ஆரம்பிப்போம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ஆழத்துல இருக்கிறீங்களா இல்ல கரையில இருக்கிறீங்களா? அல்லேலூயா. சமாரிய ஸ்திரீ அப்படிதான் இயேசு கிட்ட எப்படி பேசுறாங்கன்னா ரொம்ப ஸ்பிரிச்சுவலா பேசுறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், தீர்க்கதரிசியா நீங்க, பிரைஸ் தி லார்ட் தீர்க்கதரிசி அப்படின்றாங்க. ஆமா, எங்க பிதாக்கள் வந்து அந்த மலையில ஆராதிக்க சொன்னாங்க, உங்க பிதாக்கள் இந்த மலையில ஆராதிக்க சொன்னாங்க, எங்க போறதுனே தெரியல, நானே எனக்கு சோத்திரம் தான் சொல்லிட்டு வந்தேன். ஆண்டவர் சொல்ல ஷட் ஆஃப் த மவுத்ன்றார் ஆண்டவர். ஆமா, இந்த மலை அந்த மலைன்னு சொல்லாத, மனசுல என்ன பண்ணு, தேவனை ஆராதி. மனசுல ஆராதிக்கிற காலம் சீக்கிரமா வரப்போகுது. உடனே அந்த ஆமாமா மேசியா வந்தா எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பார் அப்படின்றாங்க. யார் வந்தா சொல்லி கொடுப்பாரா? தீர்க்கதரிசின்றாங்க, இந்த மலை அந்த மலைன்றாங்க, மேசியான்றாங்க. ஆனா வாழ்க்கையை பார்த்தா எப்படி இருக்குன்னா, 5 பேரோட வாழ்ந்துருக்கிறாங்க, 5 ஃபெயிலியர். ஒரு ஃபெயிலியர் 2 ஃபெயிலியர், டோட்டல் மெகா லவ் ஃபெயிலியர் அவங்களது. ஏன் மெகா லவ் ஃபெயிலியர்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அது ஃபெயிலியர். கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அது என்ன ஃபெயிலியர்? அது மெகா லவ் ஃபெயிலியர். இப்போ 6வது ஒரு ஆள் இன்டர்வியூ வந்துருக்கிறார், இவர் கூட வாழலாமா வேண்டாமா, வாழலாமா வேண்டாமா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் உடைந்து போன திருமண வாழ்க்கையை கட்டுகிற தேவன் நம்முடைய தேவன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பேச்சு பார்த்தா ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இருக்குது, ஆனா அவங்க வாழ்க்கையில பார்த்தா ஒரு ஆவிக்குரிய ஒரு ஆழம், ஸ்பிரிச்சுவல் ரூட்ஸ் அவங்க வாழ்க்கை இல்லை. ஆனா இப்போ இயேசு கிட்ட பேச 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 அவர் கூட உறவுல இருக்க இருக்க இயேசு தான் மேசியா என்று சொன்னவுடன் குடத்தை விட்டுட்டு இப்போ ஊருக்குள்ள போய் சுவிசேஷகியா அவங்க மாறிட்டாங்க. என்ன சமாரிய ஸ்திரீ, எதுக்கு போனீங்க நீங்க? ஆக்சுவலா 12 மணிக்கு தண்ணி எடுத்துட்டு இப்போ எதை வச்சுட்டு போறீங்க? நீ இப்போ குடத்தையே வச்சுட்டு போறீங்க அப்படின்னு கேட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க, யாருக்கு வேணுங்க ஒரு குடம் தண்ணீர்? என் உள்ளத்துல ஜீவ ஊற்று கிணறே எனக்குள்ள புறப்பட்டு ஓடுது, அவரை நம்புன, அவருக்குள்ள நான் இறங்கிட்டேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சத்தமா அல்லேலூயா. அப்போ தேவனோடு ஆழமா போகும்போது ஆழமற்ற கிறிஸ்துவ வாழ்க்கையில இருந்து ஒரு விடுதலை கர்த்தர் தருகிறார். உண்மையான கிறிஸ்துவனா நம்ம வாழ ஆரம்பிப்போம். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, உண்மையான கிறிஸ்துவனை வாழ ஆரம்பிங்க. ஏதோ சண்டே மட்டும் சர்ச்சுக்கு வந்து சர்ச் அட்டன் பண்ணிட்டு அது 9 மணிக்குன்னா 10 மணிக்கு வந்து அப்படியே ஜீசஸ் லவ் யூ ஜீசஸ் சொல்லி பாஸ்டர் பிரைஸ் தி லார்ட் சொல்லி ஒரு டம்ளர் டீயை வாங்கி குடிச்சிட்டு போறதுக்கு, அதுக்கப்புறம் திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சனியம் பிடிச்ச மாதிரி வாழ்ற வாழ்க்கை அல்ல. அவன் ஒவ்வொரு நாளும் மகிமை பிடிச்ச சனியம் பிடிச்ச மகிமை பிடிச்சாயிடுச்சு, மகிமைப்படுகிற வாழ்க்கையை கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பக்கத்துல கை பிடிச்சி கேளுங்க, நீங்க ஷாலுவான்னு கேளுங்க. ஷாலுவா? ஷாலு இங்க யாரும் இல்லை. அவன் என்ன சொன்னாங்க? நான் ஷாலெல்லாம் இல்லை, ஆழத்துல இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்போ ஆழத்துக்குள்ள நம்ம போயிட்டோம்னு சொன்னா ஆழமற்ற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில இருந்து கர்த்தர் விடுவிக்கிறார். அடுத்தது என்ன நடக்குது? ஸ்டோரிக்கு நீங்க வந்தீங்கன்னா, இப்போ பேதுருவை பார்த்து சொல்றாரு, வா வலைய போடு. ஆமா, பகல்ல போய் ஆண்டவர் வலைய போட சொல்றாரு. ஏன்னா வெளிச்சத்துல மீன்கள் வந்து மேல வராதான். மீன்களுக்கான ஒரு நார்மல் இன்ஸ்டிங்க்ட் இருக்குது. என்னன்னு சொன்னா, வெளிச்சத்தை வந்து அதுக்கு நல்லா கிளியராக வாட்டர் தெரியும், படகு போகிறது தெரியும், வலைகள் தெரியும். அதனால மீனுக்கு தெரியும் பகல் டைமில் என்ன பண்ணாது, அது மேலே வராது, கீழே தான் அது இருக்கும். இரவு நேரத்தில் தான் அது மேலே வரும். அப்போ பேதுரு நினச்சிருக்கலாம், என்ன சார் இவருக்கு என்ன தெரியுமா, பகலில் போய் மீனை வலைய போட சொல்கிறாரு. சரின்னு அவருடைய வார்த்தையை கேட்டு போட்டா இப்போ வேதம் சொல்லுகிறது எக்கச்சக்கமான மீன்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இப்போ மீன் வந்து இழுக்கிறாரு, இழுக்கும் போது அங்கே மீன் சத்தம், அந்த மீன் சத்தம் பார்த்துருக்கீங்க, டக்க டக்க டக்குன்னு அடிக்கும். எத்தனை பேர் காசிமேட்டில் போய் மீன் வாங்கியிருக்கீங்க? ஆமாம், அங்கே நீ பாட்டு அந்த மீன் துள்ளும், சக்க 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 அப்படி துள்ளும். இப்போ அந்த சத்தத்தோட இன்னொரு சவுண்ட், டர்ன்னு ஒரு சவுண்ட். என்னடா பேதுரு அப்படின்னு ஆண்டவர் கேட்டா, இல்லை ஆண்டவர் வலையெல்லாம் இப்போ கிளியுது. ஏன்னா ஆண்டவர் தந்தார்னா அவர் தாராளமாய் தருகிற தேவனாக இருக்கிறார். அப்போ இரண்டாவது ஆசீர்வாதம் தான், ஆழத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஒவ்வொரு நாளும் பிரம்மாண்டமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில பார்க்க ஆரம்பிப்போம். ஒவ்வொரு நாளும் அற்புதத்தின் நாட்களாக மாறும். உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் ஃபேவர் உண்டாகும், உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் உண்டாகும், உங்களுக்கு மட்டும் கர்த்தர் உயர்வுகளை தருவார். நிறைய வியாதிகளிலிருந்து கர்த்தர் நம்மளை சுகமாக்குவார். டாக்டர் சொல்லுவாங்க 3 மாசத்துல தான் இந்த வியாதி சுகமாகும், நம்ம 3 நாள்ல சுகமாகி உட்காந்துருப்போம். 4 வருஷம் ஆகும்னு சொல்லுவாங்க இது சரியாகும், ஆனா 4 நாள்ல கர்த்தர் நம்மளை பலப்படுத்துவார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன, நேச்சுரலாவே சூப்பர் நேச்சுரலா வாழ்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, நேச்சுரலாவே சூப்பர் நேச்சுரலா வாழ்வீங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்கிற வாழ்க்கையை தான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார்.
ஒருத்தர் இருந்திருக்கிறாரு, அவருக்கு கேன்சர் அப்படிங்கிற ரிப்போர்ட் சொல்லியிருக்குது. உடனே அவர் சொன்னாராம், சாவறதான் சாவறோம், கட்சியாக உண்மையான கடவுள் யாருன்னு கண்டுபிடிச்சி சாவோன்னு சொல்லிட்டு பைபிள் எடுத்துட்டு ரூமுக்குள்ளே போயிட்டாராம். ரொம்ப நாள் பைபிளும் கைமா தான் படிக்கிறாராம், ஜெபம் பண்ணுறாராம், ஜெபம் பண்ணுறாராம், வெறும் சாப்பிட தான் வெளியில் வருவாராம். டாக்டர் சொல்லிட்டாங்க கேன்சர் முத்திருச்சு, நீ 3 மாதத்தில் சாவ அப்படின்ட்டாங்க. இப்போது பைபிளும் கைமா இருந்துட்டு 3 மாதம் கழிச்சு ஆஸ்பத்திரி போனால் டாக்டர் கேட்டாங்களா, எதுக்கு சார் நீங்கள் வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்களா. ஏன்னா கம்ப்ளீட்டாக கர்த்தர் சுகத்தை கொடுத்து விட்டார். அற்புதரோடு ஆழத்துக்கு போயிட்டோன்னு சொன்னால் அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையாக மாறும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கையை பிடிச்சி சொல்லுங்க, அவரோட ஆழத்துக்கு போயிட்டீங்கன்னா அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வியாதிகள் சுகமாகும், கட்டிகள் மறையும், கண் பார்வை சரியாகும், எல்லா வியாதிகளிலிருந்து கர்த்தர் சுகத்தை தருவார். கையை வைத்து சொல்லுங்க, எனக்கு அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. ஆழத்துக்கு போக போக சூப்பர் நேச்சுரல் அற்புதங்களாக கர்த்தர் செய்வார். அப்போ எக்கச்சக்கமான மீன்கள். எவ்வளவு மீன்கள்? ஆமா. 3வது ஆசீர்வாதம் தான். கர்த்தர் ஆசீர்வதிச்சார்னா அவர் தாராளத்தினால் அவர் ஆசீர்வதிப்பார், பரிபூர்ணத்தினால் ஆசீர்வதிப்பார். எல்லாம் 2 பேரை தட்டி சொல்லுங்க, அபண்டன்ஸ். இன்னும் 2 பேரை தட்டி அபண்டன்ஸ். அவருடைய ஆசீர்வாதங்கள் எப்பவுமே தாராளமுமானது. நம்ம எல்லாமே வாழ்க்கையில குறைவுகள் இருக்கலாம், பண கஷ்டத்தின் சூழல்கள் இருக்கலாம். எப்பவுமே பண கஷ்டத்துல வாழ்வது கர்த்தருடைய சித்தம் அல்ல. அல்லேலூயா. குறைவுகள் வரலாம், ஆனா எப்பவுமே குறைவுகள் தான் நம்முடைய வாழ்க்கையா மாறிவிடக்கூடாது. ஏழைகளை கர்த்தர் நேசிக்கிறார், ஆனா அவன் எப்பவுமே ஏழையா இருக்கணும்னு விருப்பப்படுகிறாரா? இல்ல. கர்த்தர் வந்ததே அவர் நம்முடைய தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய ஐஸ்வர்யங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அவரை தேடி வரும்பொழுது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல, பொருளாதார ஆசீர்வாதத்தையும் நமக்கு தருகிறார். இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது ஒரு கார்பெண்டர் வீட்டில் தான் பிறக்கிறார் அவர். அப்போ அவர் பிறக்கும் போது பலி செலுத்துறாங்க. எதை பலி செலுத்துறாங்க? ஒரு சாதாரண ஒரு புறா. பெரிய பணக்கார வீட்டிலாம் இல்லை. பணக்கார வீட்டில் பிறந்திருந்தாருன்னா அவருங்க வீட்டில் ஒருவேளை காளையை பலி செலுத்திருக்கலாம், ஒருவேளை ஆட்டுக்குட்டியை பலி செலுத்திருக்கலாம். ஒரு சாதாரண ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி புறாவை தான் பலி செலுத்துறாங்க. ஆனால் ஒரு சில நாட்கள் போது கிழக்குல இருந்து சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை பார்த்துட்டு ராஜாவை தேடி வராங்க. வந்து என்ன கிஃப்ட் கொடுக்குறாங்க? பைபிள் ஸ்டிக்கர் கொடுக்குறாங்களா, இல்லை வால் கிளாக் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்களா, இல்லை இவங்க வீட்டில் வச்சுக்கோங்க இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் இது கொடுத்தாங்களா? இல்லை. எதை கொடுக்குறாங்கன்னா தங்கத்தையும் வெள்ளை போலத்தையும் தூபவர்க்கத்தையும். ஏன்னு சொன்னா ராஜா பிறந்திருக்கிறாரு, அப்போ ராஜாவுக்கு உரியது ராஜரீக வஸ்துக்கள். உங்க வீட்டில் ராஜா இருக்கிறார்னா ராஜரீக வஸ்துக்கள் உங்களை தேடி வரும். நம்ம வேணும்னு போகல, கர்த்தர் கொண்டு வருவார். எத்தனை பேர் சொல்ல முடியும், இயேசுவை நம்பி நான் நாசமா போனதில்லை, இயேசுவை நம்பி என் பண வாழ்க்கையில் நான் வீணா போனதில்லை, இயேசுவை நம்பினால கர்த்தரனை பணக்காரனை மாற்றி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? அல்லேலூயா. பக்கத்தில் 2 பேர் கையை பிடிச்சு சொல்லுங்க, நான் இயேசுவை நம்பினால வீணா போல. அல்லேலூயா. நம்ம நோக்கம் பணக்காரர் ஆகிறது இல்லை, நம்ம நோக்கம் எல்லா பணத்தையும் உடையவர் அறிந்து கொள்வதனால. அல்லேலூயா. யாராவது சொல்ல முடியுமா, நான் இயேசு தேடி வந்தனால நான் ஒன்றும் இல்லாமல் ஆயிட்டேன்ட்டு? எத்தனை பேர் 2 நிமிஷம் கையை உயர்த்தி கர்த்தரனை பணக்காரனை மாற்றி இருக்கிறார்? எத்தனை பேர் இப்படி சொல்ல முடியும், இந்த வருஷம் முழுவதும் குறைவில்லாமல் என்னை நடத்தினார்? 2 வார்த்தை சோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரை என்னை சோத்திரம் பண்ணுங்க, நல்லா சோத்திரம் பண்ணுங்க. ஒரு குறைவில்லாமல், கடன் இல்லாமல், ஒரு வேளை சாப்பாடு இல்லாமல் கூட என்னை அப்படி நடத்தவே இல்லை கர்த்தர். இந்த வருடம் முழுவதும் அற்புதமாக, அதிசயமாக, தாராளமாக, ஏராளமாக நடத்தின கர்த்தருக்கு நல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. அற்புதமா நடத்துறார் அவர் நடத்தல குறைவே இல்லை. அவர் எப்பவுமே சும்மாலாம் செய்ய மாட்டார். 1 2லாம் இல்லை, கொடுத்தாருனா ஏராளமாக கொடுப்பார். வானத்தின் நட்சத்திரங்களை தேடி பாருங்க. 1 2 படிச்சிருக்கிறார். அமெரிக்காவுக்கு 7, இந்தியாவுக்கு 3, பாகிஸ்தானுக்கு பாதி, ஆப்கானிஸ்தான் வைக்கவே கூடாதுரா அவனுங்களுக்கு. அது வண்ணாரப்பேட்டையில் எஸ்ரா இருக்கனால அங்கே ஒரு தெளிச்சு விடு. ஏன்னா எஸ்ராவே ஒரு நட்சத்திரம், அது வேற விஷயம். சில பேருக்கு எரியுது இப்போ. இல்லை, வானத்தின் நட்சத்திரங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா சும்மா ஏராளமா தாராளமா கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கானா ஒரு கல்யாணத்தில் பாருங்க, திராட்சை ரசம் காலி. நம்ம கல்யாணத்தில் ஐஸ்கிரீம் காலி ஆயிடுச்சுன்னா அது கூட சமாளிச்சுக்கலாம். இது பிரியாணி காலி ஆயிடுச்சுன்னா, அது சிக்கன் பீஸ் இல்லைன்னா
சொந்தக்காரங்க பேச்சு நம்மளால நம்ப முடியாது, தாங்க முடியாது. அதுவும் யூதர்களுடைய கல்யாணம் 7 நாள் கல்யாணம். நல்ல வேளை நம்மளாம் யூதர்களா பிறக்கல. கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு சும்மா சொன்னாங்க. 7 நாள் கல்யாணம், 7 நாள் விருந்து. அதுலேயும் நமக்கு ரீசனான கல்யாணம் பண்ணவங்களுக்கு கேட்டால் தெரியும், ஒரு 3 மணி நேரம் அந்த ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறது அப்படியே சிரிச்ச மாதிரியே நிற்கணும். வாங்க வாங்க சாப்பிட்டு போங்க, சாப்பிட்டு தான் வந்திருப்பானுங்க எல்லாம். இது வேற சொல்லணும், சாப்பிட்டு போங்க சாப்பிட்டு போங்கன்னு வேற சொல்லணும். நல்ல வேலை பக்கத்தில் பார்த்து சொல்லணும், நல்ல வேலை. 7 நாள் கல்யாணம், 7வது நாள் திராட்சரசம் காலி. இப்போ ஆண்டர்கிட்ட வந்து மரியாள் வந்து சொல்கிறாங்க, திராட்சரசம் காலி. நானாக தான் சொல்லியிருப்பேன், என்னம்மா கடைசி நாளுமா எவ்வளோ பேருமா வருவானுங்க, எல்லாம் குஷ்டு நல்லா உட்காந்துருக்கானுங்கம்மா, திராட்சரசம் காலியானா என்ன, அந்த தாழ்ச்சரசருக்கு அதையாவது குத்து அனுப்பு போ. எவ்வளோதான் இவனுங்க சாப்பிடுவானு, இவனுங்க தண்ணியில் தான் கலர் கலந்து கொடுப்போம் அப்படின்றாங்க. நானாக தான் சொல்லி, ஆனால் ஆண்டர் பாருங்க 6 கர்ஜாடி. ஆமாம், ஒரு கர்ஜாடி கிட்டத்தட்ட 20 லிட்டர் குடம் பிடிக்குமா, 20 லிட்டர் குடம், ஒரு குடம் 10 லிட்டர் அப்படின்னா கிட்டத்தட்ட 6 கர்ஜாடினா 1200 லிட்டர் திராட்சரசத்தை இம்மை பொழுதிலே ஆண்டவர் உருவாக்கினார். ஏன்னா என் தேவன் ஏராளமுமானவர். நல்லா கரங்களை தட்டுவோம் அவருக்கு, அவர் தாராளமுமானவர். ஹல்லேலூயா, நல்லா சத்தமா சொல்லுங்க, என் தேவன் ஏராளமும் தாராளமுமானவர். யாரோ சொன்னாங்களா, என் தேவன் ஏராளமும் வேதாளமுமானவர். மனம் திரும்புங்க, நான் சொல்றேன். நான் அப்போ வலைய போடுறாங்க, எக்கச்சக்கமான மீன்கள். மீன் நிரம்ப நிரம்ப படகு நிரம்புது. படகு மூழ்கிற ஒரு கண்டிஷன், வேற வழியில இப்ப வேற படகை கூப்பிட்டு தான் ஆகணும். இவ்வளவு நாள் பேதுரு எப்படி இருந்தாருன்னு தெரியல, ஒருவேளை செல்ஃபிஷா இருந்திருக்கலாம். இது வரைக்கும் அது ஏன் ஸ்பாட், ஏன்னா அந்த மீனவர்களுக்கு வந்து ஒரு ஒரு கடற்கரைனா ஒரு ஸ்பாட் இருக்கும். இது ஏன் என்னுடைய பகுதி, இது அவங்க பகுதி, இது இவங்க பகுதின்னு இருக்கும். ஏன் ஸ்பாட், இது ஏன் பகுதி, ஏன் மீன், ஏன் வளன்னு இருக்கும். இப்போ பேதுரு அவ்வளோ நாள் ஒருவேளை செல்ஃபிஷாக இருந்திருக்கலாம். இப்போ யாரை கூப்பிட்றாருன்னா நண்பர்களை கூப்பிட்றாரு, வாங்க வாங்க யாக்கோபு வாங்க, யோவான் வாங்க வாங்க பங்காளிகளை வாங்க. ஏன்னா உங்கள் படகு நிரம்ப ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னால், இயேசு உங்கள் படகுல வந்துட்டாருன்னு சொன்னால், நீங்கள் இயேசுவோடு ஆழமான ஒரு அனுபவத்துக்குள்ளே போயிட்டீங்கன்னு சொன்னால், உங்கள் மனசை தொடுவார், உங்கள் கையை தொடுவார், நீங்கள் ஏராளமாய் கொடுக்கிறவர்களாக கர்த்தர் மாற்றுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? மனசு தொடப்படுது, கை தொடப்படுது, தாராளமாக கொடுக்கிறவராக மாற ஆரம்பிச்சிருவோம். மிஷினரி விதைப்போம், ஊழியங்களுக்கு விதைப்போம், தேவனுடைய ராஜ்யத்துக்கு விதைப்போம். யாராவது பிரச்சனைன்னு வந்தால் கை கொடுத்து உதவும். சும்மா வெறும் கையில், கையில் இருக்கிறத கொடுத்து உதவுகிறவர்களாக கர்த்தர் நம்மளை மாற்றுவார். தாராளம் உள்ளம் யாருக்கு இருக்குன்னு சொன்னால், யார் ஆழத்தில் போகிறாங்களோ அவங்களுக்கு தான் தாராளம் உள்ள இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு மட்டும் 1 லட்சம் இருந்தது நான் அப்படியே கொடுத்துருவேன் பிரதர். ஃபஸ்ட்டு 10 ரூபா கொடுக்குறியா பாரு அப்படி நான் மனசில் சொல்லிப்பேன், சொல்லிட மாட்டேன் நான். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒரு மனப்பான்மையில் ஒரு மாற்றம் ஏற்படும். சொல்லுங்க, கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்கள் மனப்பான்மையில் நீங்கள் ஆழத்துக்கு போக போக ஒரு மாற்றம் ஏற்படும். அப்போ ஆழமான வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். முதல்ல ஆழமற்ற கிறிஸ்துவ வாழ்க்கையிலேருந்து விடுதலை. பேதுரு இப்போ ஆழத்துக்கு போக போக இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடக்குது. ஆழத்தில் போக போக தாராளமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறார். பேதுரு ஆழத்தில் போக போக உள்ளத்தில் ஒரு தாராளம் ஏற்படுகிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இப்போ 5வதா பாருங்க, இப்போ பேதுரு கொடுக்க கொடுக்க ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. எப்படிப்பட்ட அந்த அந்த ஜீசஸ் மூவி எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? ஜீசஸ் மூவி, பழைய ஒரு ஜீசஸ் மூவி ஒன்று இருக்கும். அதில் இயேசுவும் 2 சீஷில் ஒருத்தருக்கு முடியே இருக்காது, இவ்வளோ பெரிய முடி இருக்கும். உடனே அவங்க படகுல ஏறி போவாங்க. போனால் மீன் கிடச்ச உடனே சந்தோஷமாயிடுவார் பேதுரு. ஆரே ஆரே ஜல்தி ஆரே ஜல்தி ஆரே படகில்லக்கே ஆரே, ஓ மீன் ஆயா மீன் ஆயா மீன் ஆயா, அப்படியே மீன் வந்துருச்சு. அது ஹிந்தியில் நான் பார்த்தனால நான் சொல்கிறேன். அப்போ சந்தோஷமாயிடும், ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிடும். ஏன்னு சொன்னால், அவரோட ஆழத்துக்குள்ளே போயிட்டீங்கன்னு சொன்னால் கிறிஸ்துவ வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடும், எக்ஸைட்மெண்ட் ஆகிடும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நிறைய பேர் இந்த கரையில் இருந்து மீன் பிடிக்கிறவங்கள பார்த்துருக்கீங்களா? அவனும் தூங்கின்னு இருப்பான், மீனும் தூங்கிட்டு இருக்கும். 4 மீன் தான் இருக்கும். அது எப்படி இருக்கும்? நல்லா. இவனு எப்படி இருப்பான்னு சொன்னால் தூங்கிட்டு இருப்பான். ஆனால் யார் கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஆழத்துக்கு போகிறாங்களோ கர்த்தர் அவர்களை இன்னும் மகிழ்ச்சியாக எக்ஸைட்மெண்ட்டாக மாற்றுவார். யாருக்காவது கிறிஸ்துவ வாழ்க்கை ரொம்ப போரிங்காக இருக்கா? ரொம்ப போராக இருக்குது பிரதர், என்ன பிரதர் வந்தாலே தூக்கமாக வருது பிரதர் அப்படின்னா நீங்கள் இன்னும் ஆழத்துக்குள்ளே போகலன்னு அர்த்தம். யார் யாருக்கு போர் அடிக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்குதோ கிறிஸ்துவ வாழ்க்கை, அவங்க பாவத்தின் அந்த 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 வீழ்ச்சியில் அவங்க இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா ஒரு பழமொழி சொல்லுது, டெவில்ஸ் மைண்ட் ஐடில் மைண்ட் இஸ் ஆமாம், ஒன்றுமில்லாத மனசு வந்து சாத்தானுடைய பட்டறையாம்.
எதுவுமே இல்லாமல் எம்டியாக இருந்தீங்கன்னு சொன்னால், போர் அடிக்குது அப்படின்னு சொன்னால், அங்கே சாத்தான் பூந்து விளையாடுவானா. அல்லேலூயா. அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை எக்ஸைட்மெண்ட் ஆகணுமா, கிறிஸ்தவ வாழ்க்கையில் இன்னும் உற்சாகப்படணுமா, இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் பலப்படணுமா, ஆழத்துக்கு போங்க. அது அவருக்குள்ளே வந்துட்டீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அந்த கிருபையை நம்பி வாழ ஆரம்பிச்சிருவோம். ஒவ்வொரு நாள் எந்திரிக்கும் போதே வா தேங்க்யூ ஜீசஸ், வாட் அ பியூட்டிஃபுல் டே, என்ன ஒரு அருமையான நாள், என்ன மாதிரி அருமையான ஒரு சூரியன், என்ன மாதிரி சொரிமுச்ச ஒரு நாய், என்ன மாதிரி இந்த பூனை, வா எல்லாம் அருமையாக இருக்குதுன்னு சொல்லி அந்த நாளையே கொண்டாட ஆரம்பிச்சிருவோம். ஆழத்தில் இல்லாதவங்க தான் எந்திரிச்சோன்னு யார் மூஞ்சிடா முழிச்சேன் நான், பூனை நம்மளை பார்த்து மறைச்சுன்னு போவோம், சனியா இவன் வேற குறுக்க வந்துட்டானா அப்படின்ட்டு. அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடிச்சல. கிறிஸ்தவ வாழ்க்கை போர் அடிக்கிற வாழ்க்கை அல்ல, சந்தோஷப்படுகிற ஒரு வாழ்க்கை. அந்த அனுபவம் ஆழத்தில் தான் இருக்குது. ஒரு நாள் ஒரு வீட்டுக்குள்ள திருடன் குதிச்சிட்டான். உடனே அந்த வீட்டில் இருக்க நாய் குலைக்க ஆரம்பிச்சிருச்சு. குலைக்குது. உடனே இவன் குலைக்கிறத பார்த்து பக்கத்து வீட்டு நாய், என்னடா நம்ம அண்ணன் குலைக்கிறான் இன்னைக்கு தெரியல, நம்மளும் குலைப்போம், அவனும் குலைக்கிறான். அடுத்த 3ஆவது வீட்டில் நாய், நம்ம 2 அண்ணனும் குலைக்கிறானுங்களே, விடக்கூடாது, நம்மளும் குலைக்க ஆரம்பிச்சிட்டோம். இது குலைக்க ஆரம்பிச்சோன்னே அந்த தெருவில் இருக்கிற நாயில, நம்ம பங்காளியெல்லாம் குலைக்கிறானுங்கடா, குலைக்க ஆரம்பிச்சு குலைக்கிறானுங்க. 1ஆவது தெரு நாய் குலைக்க ஆரம்பிச்சோன்னு இப்போ 2ஆவது தெரு 1ஆவது தெருவில் எவனும் குலைக்கிறானுங்க. நம்ம வீட்டை காட்டும், நம்மளும் குலைப்போம். அடுத்த 3ஆவது தெரு நாய் அதுவும் குலைக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ 3ஆவது தெருவில் நாய் குலைச்சினே இருந்து 5 நிமிஷம், மச்சான் எதுக்கடா குலைக்கிறீங்க, தெரியலடா குலைக்கிற, 2ஆவது தெரு டயர்டாடா தூங்கிலாண்டா. ஓ, இப்போ 2ஆவது தெரு நாய் 3ஆவது தெரு நாய் குலைக்கல, நம்ம குலைக்கல, நிப்பாட்டிலாம், அவனு நிப்பாட்டானுங்க. அப்படியே ஒருத்தனை நிப்பாட்டி பக்கத்து நாய் வரைக்கும் எல்லாம் நிப்பாட்டாங்க. ஆனால் அந்த திருடனை பார்த்த நாய் மாத்திரம் திருடன் தப்பிச்சு போற வரைக்கும் அவன் குலைக்கலையாம். அல்லேலூயா. அது குலைச்சுட்டே இருந்ததான், திருடன் தப்பிச்சு போற வரைக்கும் குலைக்காத நிப்பாட்டவே இல்லையா. அப்போ இதுல இருந்து என்ன கத்துக்கிறோம்னு சொன்னா, அடுத்தவங்க கிட்ட இருந்து எதையாவது தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த எக்ஸைட்மெண்ட் செத்து போயிடும். அடுத்தவங்க கிட்ட இருந்து ஒன்று நம்ம பெற்றுக்கொள்றோம்னா அந்த எக்ஸைட்மெண்ட், அந்த மகிழ்ச்சி, அந்த சந்தோஷம் கொஞ்ச நாள் தான். ஆனால் நம்மளே ஒரு பர்சனலாக ஒரு விஷயத்தை இறங்கி அனுபவிச்சுட்டோம்னு சொன்னால் அந்த சந்தோஷம் தீர்ந்து போகவே போகாது. சர்ச்சுக்கு வரீங்க, இங்கே பிரசங்கத்தை கேட்குறீங்க, நல்லது தான். இங்கே நல்ல ஒர்ஷிப் லீடர் நல்லா ஒர்ஷிப் பண்ணுறாங்க, நல்லது தான், நல்ல பாடல் கேட்குறோம். இதை எடுத்துக்கிட்டு திங்கக்கிழமை சனிக்கிழமை வரைக்கும் பர்சனலாக இறங்கி அங்கே சொல்லப்பட்ட இயேசுவை நான் பார்க்க விரும்புகிறேன், நான் கேட்கிறவனாக மாத்திரமல்ல என் வாழ்க்கையில் நான் பார்க்குறேன், அங்கே சொன்னது இயேசு நீங்கள் தான், அந்த இரட்சகர் நீங்கள் தான், அந்த மேசியா நீங்கள் தான், அந்த விடுவிக்கிறவர் நீங்கள் தான்ட்டு உங்கள் பர்சனலான வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதை விட மகிழ்ச்சி எதுவுமே இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் கையை வச்சு சொல்றேன், ஆண்டவரே நான் உங்களை பார்க்கணும், கை வச்சு சொல்லலாம், உங்களை பார்க்கணும். ஏதோ பிரசங்கத்தில் கேட்கிறவனாக மாத்திரமல்ல, சபையில் பாடுகிறவனாக மாத்திரமல்ல, ஏன் தனிப்பட்ட வாழ்க்கையில் அந்த சந்தோஷத்தை நான் பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. அந்த ஆழத்துக்குள்ள போயிட்டோன்னு சொன்னா 6வது ஆசீர்வாதம்னு சொன்னா, யூ வில் see Jesus for real. இயேசுவை நீங்க யாருன்னு நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. பக்கத்துல கை போட்டு சொல்லுங்க, இயேசுவை நீங்க யாருன்னு பார்க்க ஆரம்பிப்பீங்க. பாருங்க, முதல்ல இவர் இயேசுவை எப்படி பார்க்கறாருன்னா, கரையில இருந்த ஐயரே எல்லாம் சொல்லலாம், ஐயரே. ஐயரேனா எபிஸ்டாட்டஸ் அப்படிங்கிற கிரேக்க மொழி, கமாண்டர் அப்படின்னா சார், ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருந்துச்சு. இப்போ ஆழத்துக்குள்ள போன பிறகு இவர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே. ஆண்டவரேனா குரியோஸ், இந்த வார்த்தை கத்துக்குவோம், குரியோஸ். ஆண்டவரேனா என்னன்னா, நீங்க தான் என் தெய்வம், நீங்க தான் என் மேசியா, நீங்க தான் என் இரட்சகர். ஆமா, எத்தனையோ பேரை நான் பார்த்துட்டேன், ஆனா என் வாழ்க்கையை விடுவிக்கிற மெய்யான இரட்சகரே நீங்க தான். ஏதோ நீங்க ஒரு ஐயர் இல்ல, ஏதோ ஒரு சார் அல்ல, ஏதோ ஒரு நபர் அல்ல, நீங்க என் ஆண்டவராக இருக்கிறீங்க. when you begin to go deeper, எப்போ ஆழத்துக்குள்ள போறீங்களோ உண்மையான இயேசுவை நீங்க யாருன்னு பார்க்க ஆரம்பிப்பீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? என்னை பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நான் யாருன்னு தெரியும், என் பேர் தெரியும், நான் என்ன வண்டி யூஸ் பண்ணுறேன்னு தெரியும், என்னை பற்றி உங்களுக்கு தெரியும். ஆமாம், எஸ்ரா பற்றி சொல்லுங்க, நல்லா 4 வார்த்தை சொல்லுங்க. எஸ்ரா ரொம்ப ஹேண்ட்ஸமானவர், அவர் மாதிரி ஒரு ஹேண்ட்ஸம் யாரும் கிடையாது. இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம், இதெல்லாம் நல்ல பாயிண்ட்ஸ். இதெல்லாம் என்னை பற்றி நீங்கள் சொல்வீங்க. ஆனால் என்னை பற்றி நான் ரியல் யாருன்னு கேட்டால், யார்கிட்ட கேட்டால், என் மனைவி கிட்ட கேட்டால் தான் தெரியும். ஏன்னா ஷீ நோஸ் மீ. எத்தனை நான் சொல்கிறது புரியுது? இதுதான் இயேசுவை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் இயேசுவையே தெரிந்து கொள்வதற்கு இருக்கிற வித்தியாசம். அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, இயேசுவை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் இயேசுவையே தெரிந்து கொள்வதற்கும் வித்தியாசம் இருக்கு. அல்லேலூயா. கரையில வலை அலசிட்டு பிரசங்க கேட்டவங்க
இயேசுவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க. கரையில் நிறைய பேர் இருந்தாங்க, பேதுரு உட்பட இருந்தாங்க. எல்லாம் அங்கே வலையை அலசிக்கிட்டு, ஒருத்தன் போட்டை கெட்டிக்கிட்டு, ஒருத்தன் அங்கே இருக்கிற மீன் பிடிச்சிட்டு வந்தவங்க அவங்க வியாபாரம் பண்ணிக்கிட்டு, அவங்கெல்லாம் வந்து பார்க்கும்போது இயேசுவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் உண்மை காலையில் இவரே என்னன்னு சொல்கிறாரு, ஐயரே அப்படின்றாரு. ஆனால் ஆழத்துக்குள்ளே போன பிறகு தான் தெரியுது, இயேசுவை பற்றி தெரியல, இயேசுவே யாருன்னு தெரிஞ்சுக்கிறாரு. நீங்கள் தான் என் தெய்வம், நீங்கள் தான் என் ரட்சகர், நீங்கள் தான் என் ஆண்டவர், நீங்கள் தான் என் மேசியா. நல்லா கரங்களை தட்டி, ஆண்டவரை இயேசுவே உங்களை பற்றி அல்ல, உங்களையே நான் தெரிஞ்சுக்கணும். இயேசுவோடு ஒரு சந்திப்பு நம்ம வாழ்க்கையை மறுரூபமாக்கி விடும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதான் சொன்ன, யூ வில் see Jesus for real. அவர் யாருன்னு நீங்க தெரிஞ்சுப்பீங்க. மோசே ஒரு 80 வயசுல வனாந்தரத்துல அந்த பாலைவனத்துல ஒளிஞ்சிட்டு இருக்கிறாரு. அங்க சூறை செடியில ஆண்டவர் அவரை சந்திக்கிறாரு. பார்த்தா சமஸ்த இஸ்ரவேலருக்கும் விடுதலை நாயகராக கர்த்தர் மாற்றுகிறார். தீவிரவாதியா இருந்த ஒரு சவுல் கிறிஸ்தவர்களையும் ஸ்தேவானையும் கொன்றவர். ஆனா அவர் ஒரு நாள் தமஸ்கு வீதியில கர்த்தர் சந்திக்கிறார். அவரை ஒரு பெரிய ஒரு அப்போஸ்தலனாக கர்த்தர் மாற்றுகிறார். உலகம் பார்க்காத அளவுக்கு சிறந்த தலைவர்களாக நம்மளால மாற முடியும். எப்பன்னு சொன்னா இயேசுவை பற்றி அல்ல, இயேசுவையே தெரிந்து கொள்ளும் போது. அல்லேலூயா. அண்ணால் பொருத்தனை பண்றாங்க, எனக்கு மட்டும் ஒரு ஆண் குழந்தை பிறந்தா நல்லா இருக்குமே அப்படின்றாங்க. அதே மாதிரி பிள்ளை பிறக்குது, போய் தேவாலயத்தில் போய் விட்டுடுறாங்க. அது நம்மள மாதிரி ஒரு தேவாலயம் இருந்தால் பரவாயில்ல, அது ஒரு மோசமான தேவாலயம். நம்ம சர்ச்சில் நீங்கள் நம்பி விடலாம். அல்லேலூயா. பிள்ளைகளை என்ன பண்ணலாம், நம்பி யாரும் நாங்கள் துன்புறுத்தலாம் மாட்டோம், அடிக்கலாம் மாட்டோம், நல்லா பார்த்துப்போம். ஆனால் இவங்க தேவாலயத்தில் விடுறாங்க. எப்படிப்பட்ட ஒரு இடம்னு சொன்னால், அவங்க ஒரு பாஸ்டர் பேர் என்னது, அவர் பேர் ஏலி. அவர் எப்படிப்பட்டவர்னு சொன்னால், ஒரு நாள் அண்ணால் ஜெபிக்கிறாங்க. அண்ணால் கிட்ட போயிட்டு, என்னம்மா சரக்கஸ்ட் வந்துக்கிறியா, பாட்டில் எங்கம்மா ஒழிச்சு வச்சுக்கிற அப்படின்னு கேட்குறாரு. அது அவர் சாரிம்மான்னு போயிடுறாரு அவர். அப்படி பிள்ளைகள் எப்படின்னா, பலி செலுத்த வராங்க மிருகத்தை, லெக் பீஸ் எடுத்து ஒருத்தன் ஓடுறான், எனக்கு தான் அந்த லெக் பீஸ் வேணும், நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு ஒருத்தன் ஓடுறான். வாலண்டியராக வர பெண்களை அவங்களோட தகாத உறவு வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி இடத்துல எப்படி பிள்ளை நல்ல பிள்ளையா மாற முடியுமா? நம்ம கூட கேள்வி, ஆண்டவரே இந்த உலகத்துல நாசமோசம் நிறைஞ்ச இந்த உலகம், எவ்வளோ ராங் இன்ஃப்ளூயன்ஸ், எவ்வளோ மீடியா, எவ்வளோ அசுத்தமான காரியங்கள், இதுல எப்படி ஒரு என் பிள்ளைய ஆவிக்குரிய பிள்ளைய வளர்க்க முடியும்னா, நான் இன்னைக்கு சொல்றேன், கவலைப்படாதீங்க. எப்படி ஒரு மோசமான இடத்துல இருந்து சாமுவேலை தீர்க்கதரிசியாக மாற்ற முடியும்னு சொன்னா, நம்ம பிள்ளைகளையும் கர்த்தர் தீர்க்கதரிசியாக மாற்ற முடியும். ஹல்லேலூயா. சாமுவேலின் ரகசியம் இது. என்ன ரகசியம்னா, நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. அன்னைக்கு வந்து ஆண்டவர் சொல்றார், சாமுவேலேன்னு சொல்லும் போது அடியேன் கேட்கிறேன். கர்த்தர் அவர் ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசியா மாற்றுறாரு. அல்லேலூயா. எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில மாறணும்னு ஆசைப்படுறீங்க? எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில மறுரூபமாகணும்னு ஆசைப்படுறீங்க? ஆமா, இயேசுவை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். இன்னைக்கு கரங்களை வைத்து ஒரு 2 நிமிஷம் 2 செகண்ட் ஜெபம் பண்ண ஆரம்பிப்போம். ஆண்டவரே, உங்களை பற்றி அல்ல, உங்களையே நான் தெரிஞ்சுக்கணும். என் வாழ்க்கையில நீங்க எப்படிப்பட்டவர் நான் தெரிஞ்சுக்கிட்டு, அதனால என் வாழ்க்கை மறுரூபமாகணும், என் பிள்ளைகள் வாழ்க்கை மறுரூபமாகணும். பெரிய பெரிய கிளாஸ் கற்றுக்கொள்றதை விட, பெரிய பெரிய கோச்சிங் கிளாஸ் போகிறத விட, என் பிள்ளைகள், என் சந்ததி உங்களை தெரிந்து கொள்கிற சந்ததியாக, உங்களை அறிந்து கொள்கிற சந்ததியாக மாறணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவரை தெரிஞ்சுக்கிட்டு அவரை அறிந்து கொண்டா போதும், நம்முடைய வாழ்க்கையே மாறும். விசுவாசிக்கிறீங்களா? இந்த உலகத்துல நல்லதுதான், கிளாஸ் போறது நல்லதுதான். எத்தனையோ இன்னைக்கு வித்தியாசமான கிளாஸஸ் வந்துருச்சு. மண்டேலேருந்து சண்டே வரைக்கும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இன்னைக்கு நிறைய என்ன ஆயிடுச்சுன்னா உலகத்துல பெருகிடுச்சு. எல்லாத்துலேயும் நம்ம பிள்ளைகள் போகணும். அதை விட அவரை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொன்னா, அதை விட மேலான ஆசீர்வாதம் எதுவுமே இல்லை. அல்லேலூயா. இப்போ அடுத்தது பேதுரு சொல்றாரு, ஐயா நான் ஒரு பாவி. எப்போ மீன்லாம் வாங்கின பிறகு என்ன சொல்றாரு, ஐயா நான் ஒரு பேதுரு. என்ன பேதுரு சொல்றீங்க? கரையில் இருக்கும்போது நீங்க பாவிதான். கரையில் இருக்கும்போது இவர் யாரு? நடுக்கடல வந்தனால மீன் கச்சனால இவர் பாவி ஆயிட்ட மாதிரி சொல்றாரு. கரையில் இருக்கும்போது பாவிதான். அப்போ அங்க என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்னா, தேவனை பார்க்கிற வரைக்கும் நம்ம யாருன்னு நமக்கு தெரியாது. ஆனா தேவனை பார்த்து தேவனை தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா, அவருக்குள்ள நாம யாராக இருக்கிறோம் என்பதை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அல்லேலூயா. உங்க அடையாளத்தை ஜனங்க கிட்ட தேடாதீங்க. உங்க அடையாளத்தை உங்க வேலையில தேடாதீங்க. உங்க அடையாளத்தை உங்க படிப்புல தேடாதீங்க. உங்க அடையாளத்தை உங்க வருமானத்துல தேடாதீங்க. உங்க அடையாளம் வந்து நீங்க யார் என்பது அவருக்குள் இருக்கிறது. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, உங்க அடையாளம் இஸ். சொல்லுங்க, உங்க அடையாளமே அவரோடு இருக்கிற உறவுல இருக்குது. ஆமா, your identity is intimacy with God.
ஆமா, அவருக்குள்ள நீங்க எவ்வளவு உறவாட நீங்கள் யார் என்பதை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அவரோடு இருக்கிற ஐக்கியத்துல தான் அடையாளமே இருக்குது. அல்லேலூயா. தேவனோடு ஐக்கியம் இல்லாதவங்க இந்த உலகத்துல அவங்க திண்டாடிட்டு இருப்பாங்க. நான் யார், நான் யார், நான் யார், யார், நான் எதற்கு பிறந்திருக்கிறேன், ஏன் பிறந்தாய் மகனே. பரிசுத்தவான்கள் நீங்களா? இப்படிப்பட்ட ஒரு நெகட்டிவிட்டியில நமக்குள்ள வரும். ஆனா எப்போ நம்ம அவருக்குள்ள போறோமோ, இப்போ பாவியாக இருக்கிறேன், இன்னும் இயேசு அவர் ஏத்துக்கல, இன்னும் அவர் ரட்சிக்கப்பட முடியல, ஆனால் அவருக்கு தெரிஞ்சிருச்சு நான் யார் என்பதை அவர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. கையை பிடிச்சு சொல்லுங்களேன், ஆழத்துக்கு போங்க, நீங்க யாருன்னு தெரிஞ்சுப்பீங்க. நம்ம ஆராதனையில கூட பார்த்தோம்ல, ஏசாயா அப்படிதான் அவருடைய புத்தகத்தை ஆரம்பிக்கிறார். காலையில எழுந்துச்சு தண்ணி அடிக்கிறவனுக்கு ஐயோ, வீடு வீடா போய் தண்ணி அடிக்கிறவனுக்கு ஐயோ. தண்ணி அடிக்கிறவன் கூட ஏதோ கஷ்டப்பட்டார் போல, அதனால கண்டபடியா அவனை திட்டுறாரு. சும்மா துன்மார்க்கமான காரியங்களை செய்யறவனுக்கு ஐயோ. எல்லாரையும் திட்டி 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 காரி துப்பிட்டு 6ஆம் அதிகாரம் போது ச்சே எனக்கே ஐயோ அப்படின்றாரு. அசுத்த உதடுள்ள மனுஷனாமா இருக்கிறனே அப்படின்றாரு. எப்போ? கர்த்தரை பார்த்த பிறகு, தேவனை பார்க்கும் போதுதான் தான் யார் என்பதை அவர் உணர்கிறார். அல்லேலூயா. அங்க 2 தூதர்கள் இருக்கிறாங்க, செராபிம், கேருபீன்கள், சேராபீன்கள். சேராபீன்கள்னா கிருபையின் தூதர்கள். ஆண்டவர் நம்ம பாவியாக இருந்தோம், அப்படி கிருபையால நம்மளை மன்னித்து இருக்கிறார். உன் அக்கிரமத்தை நான் நீக்கி போட்டு அப்புறம் சொல்றேன், நான் உன்னை சுத்திகரிச்சிட்டேன்னு ஆண்டவர் சொல்றாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. ஆழத்துக்குள்ள போக போக அதான் அடுத்த ஒரு ஆசீர்வாதம் என்னன்னு சொன்னா, அப்படி கிருபை, we are entering the realm of grace. அப்படி கிருபைக்குள்ள நம்ம வாழ ஆரம்பிக்கிறோம். எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில கிருபை வேணும்னு விருப்பப்படுறீங்க? அன்றைக்கு பேதுரு இவ்வளோ ஆசீர்வாதம் எனக்கா, எனக்கு இது தகுதியே இல்லை அப்படின்னு காலில் விழுந்து சொல்றாருல, ஆண்டவரே நான் பாவி, என்னை விட்டு போய்விடுங்கன்னு சொல்றாருல. ஆண்டவர் சொல்றாரு அடுத்த வார்த்தை, பயப்படாதே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லி பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, பயப்படாதே. ஆமா, கர்த்தர் சில பேரை பார்த்து சொல்ற பயப்படாதே. ஆமா, ஏன்னா உங்க தவறுகளை விட அவருடைய கிருபை பெருசு, உங்க தோல்விகளை விட அவருடைய கிருபை பெருசு, உங்க பலவீனங்களை விட அவருடைய கிருபை பெருசு. எப்போ நான் பாவி, நான் ஒண்ணு இல்லைன்னு தாழ்த்திக்கிறோமோ, அவருடைய கிருபை நம்ம வாழ்க்கையில வேலை செய்யுது. ஏன்னா தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபை தருகிறாராம். பாவத்திலே வாழ்ந்துட்டு இருந்தா கிருபை கிடைக்குமா? கிடைக்காது. நான் அதே கெட்ட பழக்கத்துல தான் வாழ்வேன், ஆனாலும் கிருபை வருமானம் வராது. எப்போ என்னைய தாழ்த்திக்கிட்டு பாவத்திலே இருந்து விட்டு நான் ஒன்னும் இல்லாண்டவரை நான் பாவி என்று ஒத்துக்கிறோமோ, அவருடைய கிருபை என் வாழ்க்கையில வேலை செய்கிறதா இருக்குது. கிருபை எல்லாருக்கும் அவைலபிள். திருடுனவனுக்கும் திருடாதவனுக்கும் கிருபை இருக்குது, கிறிஸ்தவனுக்கும் பாவம் செய்கிற கிறிஸ்தவனுக்கும் பாவம் செய்யாத கிறிஸ்தவனுக்கும் கிருபை இருக்குது, புறஜாதிக்கு கிருபை இருக்குது. ஆமா, ஏன்னா அவருடைய கிருபை எல்லாருக்குமானதாக இருக்கிறது. அவருடைய கிருபையால நம்ம ரட்சிக்கப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, அவருடைய கிருபை உங்களுக்கு அவைலபிள். இந்த கிருபையில வாழ ஆரம்பிக்கணும். ஏதோ கிருபையை போக்கடிக்கிறவர்களாக இல்ல, அந்த கிருபையை பிரயோஜனப்படுத்தி கொண்டு அந்த கிருபையில நம்ம ஜாக்கிரதை உள்ளவராக இருக்கணும். அல்லேலூயா. அப்போ அடுத்தது ஆண்டவர் சொல்றாரு, இப்போ 9 அந்த அடுத்த வார்த்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, பேதுரு நீ வெறும் மீன் பிடிக்கிறவன் அல்ல, ஆண்டவர் சொல்றார் நீ மனுஷனை பிடிக்கிறவனாக மாற்ற போகிற. ஆண்டவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம், ஆனா பெருசா எக்ஸ்பிளைன் பண்ணல. இப்போ பேதுருக்கு புரியல, என்னது மனுஷனையா, இவர் நல்ல ஃபாதர்ல நினைச்சேன், புள்ள பிடிக்கிற ஃபாதரா இருப்பாரோ. மனுஷனை பிடிக்கணும்னா அப்போ மனுஷனை முதல்ல கடல்ல தள்ளி விட்டுருணும். நானும் தான் பக்கத்துல ஆளை தள்ளி விட்டு அப்புறமா சொன்னீங்களா பிடிச்சிட்டேன் அப்படின்ட்டு. ஆண்டவர் என்ன சொல்ல வராருன்னா, மனுஷனை பிடிக்கணும்னா என்ன சொல்ல வர, நீ என்னை பின்பற்றி வா, உன் அழைப்பை நான் வெளிப்படுத்துவேன், நீ ஊழியம் செய்வ, நீ அநேக ராஜ்யங்களுக்கு திறவுகோலை நான் அவனை மாற்ற போறேன். தொலைந்து போன மக்களை ராஜ்யத்துக்கு பக்கம் நான் அவனை திருப்புறம் நான் மாற்ற போறேன். இனிமே நீ இந்த வலையெல்லாம் இல்லை, இனிமே நீ ஒரு நெட் யூஸ் பண்ண போற. என்ன நெட்னா சுவிசேஷங்கிற நெட்டை யூஸ் பண்ண போற. அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி வரைக்கும் கடல்ல இருக்கிற மீனை என்ன பண்ணிட்டு இருந்த, பிடிச்சிட்டு இருந்த, அது உயிரோடு இருந்துச்சு. உயிரோடு இருக்கிற மீனை பிடிச்சா என்ன ஆயிடுச்சு, செத்து போயிடுச்சு. ஆனா இப்போ உலகத்துல இருக்கிற மீன்களை பிடிக்க போற. அது எப்படிப்பட்ட மீனா, செத்து இருக்கிற மீன்கள். அதை செத்த மீனை நீ பிடிக்க ஆரம்பிச்சனா அதெல்லாம் உயிர் தெழும்பும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அழைப்பை நம்ம கையில வைத்திருக்கிறார். பக்கத்துல கைப்பிடி சொல்ல, நீங்க சாதாரண ஆள் இல்ல, உங்க மேல ஒரு விசேஷித்த அழைப்பு இருக்குது. ஆழத்துக்கு போக 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 you will discover your calling. உங்க அழைப்பை நீங்க கண்டுபிடிப்பீங்க. அல்லேலூயா. எப்போ பேதுரு கண்டுபிடிச்சாரு? ஆழத்துக்கு போகும்போது, தேவனோட ஆழமான அனுபவத்துக்கு போகும்போது.
ஆமாம், சில பேர் கேட்பேன், நான் எதுக்கு அழைக்கப்பட்டேன்னு தெரியல, கரையிலே நின்று கேட்பாங்க, நான் எதுக்கு அழைக்கப்பட்டேன்னு தெரியல பிரதர் அப்படின்னுவாங்க. நான் சொல்கிறேன், ஆழத்துக்கு வாங்க, அவரோடு நேரத்தை செலவிடுங்க. டேக் அ டைம் ஃபார் அ சீக்ரெட் பிளேஸ். ரகசியமான இடத்துல போய் அவரோட உட்கார்ந்து நேரத்தை செலவிடுங்க. உங்கள் அழைப்பை கண்டுபிடிக்கிற இடமாக அது மாறும். அழைப்பை வெளிப்படுத்துகிற தேவனாக நம்முடைய தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. சபையில் உங்களுக்கான திறமைகளை வெளிக்கொண்டு வரலாம். நீங்கள் நல்லா பாடுறீங்க, நீங்கள் நல்லா செய்கிறீங்க, அது செய்றீங்கன்னா உங்கள் அழைப்பை நிர்ணயம் பண்ணுகிறது கர்த்தராகிய தேவன் மாத்திரம்தான். எத்தனை பேர் கை வச்சு சொல்ல போறீங்க, ஆண்டவரே நான் ஆழத்துக்கு வர ஆண்டவரே, என்னை அழைத்து கொண்டு போங்க, என் அழைப்பை நீங்கள் எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவீராக. ஆண்டவரே நான் எதற்காக அழைக்கப்பட்டேன், ஆண்டவரே நான் எந்த நோக்கத்துக்காக அழைக்கப்பட்டேன், அந்த நோக்கத்தை நீர் என் வாழ்க்கையில் நிறைவேற்றுவீராக. ஐ வாண்ட் டு டிஸ்கவர் மை காலிங் லார்ட். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. நம்ம மேலே ஒரு விலையேற பெற்ற அழைப்பு இருக்குது. மரித்து போன ரெய்னார்ட் போங்கே ஒரு நல்ல வார்த்தை சொன்னார். என்ன வார்த்தைன்னு சொன்னால், நரகத்தை கொள்ளையடித்து பரலோகத்தில் நிரப்புகிற கூட்டமா நம்ம. சொல்றது புரியல. நரகத்தில் கொள்ளையடிச்சு பரலோகத்தை நிரப்புகிற கூட்டமா, அப்படிப்பட்ட ஒரு அழைப்பை நம்ம மேலே வச்சிருக்கிறார் ஆண்டவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமா. நம்ம வந்து எங்க போய் திருட போறோம்னு சொன்னா, நரகத்தில் போய் திருட போறோம். நரகத்திற்காக ஆயத்தம் பண்ண வைக்கப்பட்ட ஜனங்களை போயிட்டு மீட்டெடுத்து அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளா நம்ம மாற்ற போறோம். அதனாலதான் பிசாசு நம்மளை பார்த்தா பிடிக்க மாட்டேங்குது. போன ஒரு சொன்ன, ஏன் பிசாசு நம்மளை பார்த்தா வயிறு எறிகிறான்னு சொன்னான். ஆமா, அவன் ஏன் வயிறு எரிச்சல்னா, ஒன்று அவன் கடவுளா மாற ஆசைப்பட்டான், அவன் தூதனா மாற ஆசைப்பட்டான், அவன் தான் எல்லாரும் வணங்கணும்னு ஆசைப்பட்டான். ஆனா கர்த்தர் நம்மளை அவருடைய சாயலாக ரூபமாக உண்டாக்கி இருக்கிறார். பக்கத்துல கைப்பற்ற சொல்லி, நீங்க அவருடைய சாயல் சொல்லுங்க. ஆமா, நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க. ஆமா, ஐயோ எனக்கு முடி கொட்டுது, ஏதோ கருப்பா இருக்கிறேன், ஏதோ நான் கலையா இல்லை, நான் குண்டா இருக்கிறேன், ஒல்லியா இருக்கிறேன், இல்லை, நம்ம எல்லாருமே தேவ சாயலாக உண்டாக்கப்பட்டு இருக்கிறவர்கள். அதனாலதான் பிசாசுக்கு பார்த்தா வைத்திருச்சல். என்னது, நான் தேவனை போல மாறலான்னு பார்த்தா இவரு யார மாதிரி உண்டாக்கிட்டாரு, மனுஷனை அவரை பாரு உண்டாக்கிட்டாரு. அது ஒரு வைத்திருச்சல் அவனுக்கு. ரெண்டாவது, அவன் தான் முழு உலகத்தையும் ஆளணும்னு ஆசைப்பட்டான். ஆனா முழு உலகத்தையும் உண்டாக்கி கர்த்தர் ஆதாம் கையில அந்த அதிகாரத்தை கொடுத்தார். அந்த அதிகாரம் இப்ப நம்ம கையில இயேசுவின் ரத்தத்தின் மூலமா நம்ம கையில கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நம்மளதான் ஆளுகிறவர்களா கர்த்தர் வைத்திருக்கிறார். பக்கத்துல கை சொல்லி, ஆளுகிறவர்கள். அதுக்குன்னு உங்க வீட்டை போயிட்டு மிரட்டக்கூடாது, கிழிச்ச கோட்டை நீ தாண்டக்கூடாது, தாண்டனா அவ்வளவுதான் சொன்னா நம்மளை சொல்லி 4 வச்சு அனுப்பிச்சிருவாங்க. ஆமா, பணத்தின் மேல ஒரு ஆளுக, சுகத்தின் மேல ஒரு ஆளுக, தரித்திரத்தின் மேல ஒரு ஆளுக, பாவத்தின் மேல ஒரு ஆளுக, சாபத்தின் மேல ஒரு ஆளுகிறவர்களாக கர்த்தர் நம்மளை அபிஷேகித்து இருக்கிறார். அதனால அவனுக்கு பார்த்த வைத்தறிச்சல் கப்ப 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 நெறியுது அவனுக்கு. ஏன் நம்மளை அவனை கண்டாலே பிடிக்க மாட்டேங்குது, அவனுக்கு நம்மளை பிடிக்க மாட்டேங்குதுன்னு சொன்னா, அவன் விழுந்த போது யாரும் அவனை வந்து காப்பாத்தல. ஆனா மனுஷன் விழுந்த போது அவர் சொந்த குமாரனை அனுப்பி நம்மளை ரட்சித்து இருக்கிறார்ல. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அந்த ரட்சிப்பை பார்த்து அவனுக்கு வைத்தறிச்சல். அதுக்கப்புறம் நம்ம வாய் வச்சுட்டு சும்மா இருக்கிறோமா? எங்க போனாலும் ஏசு ஏசு ஏசுன்னு சொல்லிடுறோம். சொல்றோமா இல்லையா? எப்படி பிரதர் இருக்கீங்க யாரை கேட்டானா, பிரைஸ் லார்ட், ஏதோ கிருபையால இருக்க பிரதர். என்ன பிரதர் கிருபன்றீங்க அப்படின்னா, நீ கிறிஸ்டின் அப்படின்னா, ஆமா பிரதர் கிறிஸ்டின் அப்படின்னு ஆரம்பிச்சிடறோம். அவனுக்கு வைத்தறிச்சல். இப்போ சும்மாவே இருக்க மாட்டேங்கிறோம். எங்க டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் இன்டர்வியூல கேட்டாலும் ஐ எம் எஸ்ரா பை த கிரேஸ் ஆஃப் காட்னு அங்கே காட் வந்துடுதாங்க. அவனுக்கு என்ன, நம்மளை பார்த்தாலும் என்னது, வைத்தறிச்சல். ஆமா, அவன் அதான் பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திருக்கிறான். கலட்டு சிங்கம் அவன், பல்லில்லாத சிங்கம், பொக்கவாய் பிசாசு அவன், சப்பமண்டை அவன். அதனாலதான் என்ன பண்றான்னு சொன்னா, பல்ல வந்து சிலுவையில இயேசு கிறிஸ்து அவன் தலையோட நசுக்கினால பல்லெல்லாம் கொட்டிடுச்சு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? செகண்ட், அதான் அவன் தலைகளை நசுக்குனாரான். அவர் சொல்ற தலைகளை என்ன பண்ணிட்டாரு, நசுக்கி அவன் பல்லெல்லாம் உடச்சிட்டாரு. அதனால இப்போ அவன் வந்து பொக்கவாய் பிசாசு அவன். நல்ல சிங்கம் அப்படின்னா அது எப்படி வேட்டையாடும்? எத்தனை பேர் நேஷனல் ஜியோகிராஃபிலாம் பார்த்துருக்கீங்க, டிஸ்கவரி கொஞ்சம் கொஞ்சம் அதெல்லாம் பார்க்கணும். எப்பவுமே ஜீ தமிழும் சூப்பர் விஜய்லாம் பார்த்துன்னு இருந்தால் அதெல்லாம் எப்படி தெரியும்? அப்போ அந்த மிருகம் வேட்டையாடுறதை பார்த்தீங்கன்னு சொன்னால், சிங்கங்கள், அந்த புலி, இந்த சீட்டா, இந்த பூனை, இதெல்லாம் வந்து பதுங்கி இருந்து என்ன பண்ணும், அப்படியே சைலண்ட் டகார்னு வந்து விழுந்துடும். ஆனால் சிங்கம் வயசா என்ன ஆகும்னு சொன்னால், அதால் ஓட முடியாது. இப்போ என்ன பண்ணுமா, ரோர் பண்ணுமா, அப்படி ஒரு ரோர் பண்ணுமா. அந்த ரோர் சத்தத்தில், அந்த கர்ஜிக்கிற சத்தத்தில் ஏதாவது ஒரு முயலோ, ஏதாவது ஒரு ஆடோ, ஏதாவது ஒரு பலவீனப்பட்ட ஒரு பூச்சியோ அப்படி வந்து விழுந்துச்சுன்னா அதை என்ன பண்ணுமா, கொஞ்ச நேரம் கட்சி ஒரு வாரத்தை வச்சு சாப்பிடுமா. அப்போது இவன் யாருன்னு சொன்னால், கர்ஜி எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடுகும் சுற்றி திரிகிற ஒரு சிங்கம், கர்ஜிக்கிற சிங்கம், வயசான கிழட்டு சிங்கம். இதெல்லாம் நடக்க முடியாது, இதுக்கு பல்லு கிடையாது, அவன் அப்படியே சோர்ந்து போய் இருக்குது. அந்த சும்மா அப்படி அப்போ உரிமிட்டு இருப்பான்.
ஆமா, அப்படியே அப்படின்னு உருமுவான். ஆனா அவனை விட நமக்குள்ள யூதா கோத்திரத்தின் ராஜசிங்கம் இருக்கிறாரு. எத்தனாவது விசுவாசிக்கிறீங்க? அவனால எதுவும் பண்ண முடியாது. ஆமா, நம்மள சில டைம் பயமுறுத்துவான். நம்மள வந்து நீலாம் எதுக்கு வந்திருக்கிற, நீலாம் என்ன செய்ய போற, உன்னால செய்ய நீ என்ன ஒழுங்கா, ஆமா பெருசா கை வைத்து ஆராதிக்கிற, போன வாரம் அந்த ரோஜா சீரியல்ல அப்படி பார்த்து எனக்கு தெரியாதா அப்படி சொல்லுவோம். ஆமா ஆமா இல்லன்றோம். இல்ல இல்ல இல்ல, அவர் என்னை மன்னித்து நீதிமானாய் மாற்றி என்னை கொண்டு பெரிய காரியங்களை அவளால் செய்ய முடியும். அல்லேலூயா. குற்றப்படுத்தினே இருப்பான். அவன் பேர் என்னன்னா சாத்தான். எபிரேயர் இல்ல ஹா சாத்தான். நல்லா சொல்ல ஹா சாத்தான். ஏன்னா அவனை பார்த்து நல்லா சிரிமா சிரிங்களா, அவனை பார்த்து 2 சிரிப்பு. பக்கத்தில் ஆளை பார்த்து இல்ல. அல்லேலூயா. சாத்தான் குற்றம் சாட்டுகிறவன். குற்றம் சாட்டிக்கிட்டே தான் இருப்பான். அவன் நம்முடைய அழைப்பை எப்பவுமே அவன் வந்து குற்றம் சாட்டிகிட்டே இருப்பான். நம்மளை வந்து குற்றமான சாட்சிகள் உள்ளாக்குவான். அதனால தான் ரோமர் 8:1 இருக்குது, ஆக்கினை தேவனால பிறக்கப்பட்டவர்களுக்கு இனி ஆக்கினை தீர்ப்பு இல்லை, நமக்கு குற்றம் சாட்டுதல் இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்துல கை பிடிச்ச நீங்க நீதிமான், குற்றம் சாட்டுதல் உங்களுக்கு இல்ல. அல்லேலூயா. அப்போ இந்த அழைப்பை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் அது ஆழத்துக்குள்ள போகும்போது தான் அழைப்பை கண்டுபிடிக்க முடியும். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் ஆபிரகாம் அழைக்கிறார். ஆபிரகாம், உன் வீட்டை விட்டு, உன் தேசத்தை விட்டு, உன் இனத்தை விட்டு, உன் குடும்பத்தை விட்டு சொல்லுங்கன்ற, எல்லாத்தையும் விட்டு வந்துடுற, இந்த சாராலை விட்டு வரணுமா கூட நான் வந்துடுறேன்றார் அவரு. இல்ல சாராலை இல்ல, சாராலை என்ன பண்ண, நீனு கூட்டு போ. அந்த அழைப்பை தேடி வந்தனா, அந்த அழைப்பை நம்பி வந்தனாலதான் 18ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், ஆண்டவர் அவனுக்கு வந்து கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு, நீ பார்க்கறதையும் நீ நடக்கிறதையும் நீ பார்க்கறதையும் நான் உன் கையில சுதந்திரமா தரேன்றார் ஆண்டவர். அல்லேலூயா. ஏன்னா அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நாட்கள் ஆகுது, வயசாகுது, இன்னும் ஜாதிகளாக மாற்றுன்னு சொன்னார். ஆனா இன்னும் டேடியா கூட மாறல இன்னும். ஆனாலும் அவர் சொல்லிட்டாருன்னு நம்பி வந்தாரு. கர்த்தர் வெட்கப்படுத்த விடல. அவர் மூலமாக நீ ஒரு மிகப்பெரிய சந்ததியை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த ஆபிரகாமின் சந்ததியில தான், ஆவிக்குரிய ஆபிரகாமின் சந்ததிகளாக தான் நீங்களும் நானும் இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறோம். அப்ப நம்ம மேல இருக்கிற அழைப்பு மிகப்பெரிய அழைப்பு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஒருவேளை என்ன வேலை செய்யறதுனே தெரியல பிரதர்னா, நான் சொல்றேன், இந்த வருட கடைசி நாட்கள்ல போங்க, தனியா உட்கார்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. கர்த்தர் ஏற்ற வேலையை கர்த்தர் ஏற்படுத்தி தருவார். என்ன பண்றதுனே தெரியல, என்ன பிசினஸ் பண்றதுனே தெரியல, என் வாழ்க்கை முன்னேறவே மாட்டேங்குது அப்படின்னா போங்க, தேவனோடு தனித்திருங்க, ஆழத்துக்கு போங்க. அவர் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் உங்களுக்கு வெளிச்சத்தை போட்டு காட்டுவார். அல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற தேவன் சும்மா இல்லை, அவர் பேசுகிற தேவன், அவர் வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். எல்லாத்தையும் பிளான் பண்ணி அவர் கொடுப்பார். அவர் நம்ம பிளானோட போகக்கூடாது. ஆண்டவர் ABCன்னு சொல்றாரு. ABC எல்லாத்தையும் ஓரம் கேட்டு நான் ஒரு புதிய ஆப்ஷன் எடுத்துட்டு வரேன், ஆமா இதன்படி நீ செய் அப்படின்னு ஆண்டவர் ஒரு புதிய ஆப்ஷன் அவர் கொண்டு வருவார். அதனால வெறுமையா போகும்போது அவர் நம்மளை நிறைவாக்கி அனுப்புகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப பேதுரு கரைக்கு வராரு. கரைக்கு வந்த பிறகு என்ன நடக்குதுன்னு சொன்னா, எல்லாத்தையும் விட்டுட்டு 11ஆம் வசனத்தை வாசிங்களேன். 11ஆம் வசனத்தை, கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவனுக்கு பின் சென்றார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? படகு காலியா இருக்கும் போது வர்றது பெரிய விஷயம் இல்ல. நீ நிறைய பேர் ஊழியத்துக்குலாம் அப்படிதான் வராங்க. என்ன பிரதர் படிச்சுக்கிறீங்க? 6வது படிச்சுக்கிறேன். என்ன பிரதர் பண்றீங்க? எந்த வேலையும் செய்யல, சும்மா சுத்தி நிற்கிறேன். எதுக்கு பிரதர்? நீங்க வீட்டுல இருந்தா தண்டமா இருந்தேன், அதான் வீட்டுல சொன்னாங்க சபையிலேயே போய் ஏதாவது ஊழியம் செய்யணும்னு சொன்னாங்க. நிச்சயமா கர்த்தர் பயன்படுத்துவார் தான், தப்பு இல்ல. ஆனால் எதுவுமே இல்லாதவது சும்மா இருக்கிற பிரதர் அப்படின்னு வர்றதுக்கு அதுல ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்ல. சில பேர் பார்த்தீங்கன்னா ரெகுலரா ஃபாஸ்டிங் பிரதர் வருவாங்க. என்ன ஃபாஸ்டிங் பிரதர்லாம் வரீங்க பிரதர்? வேலை இல்லை, அதனால என்ன பண்ணிக்கிறேன் நான். வேலை வந்துட்டா சபைக்கு சண்டே கூட வர மாட்டாங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம அப்படி இல்லைன்னு சொல்லிடுங்க. அப்போ படகு காலியா இருக்கும் போது வர்றது மேட்ரு இல்ல. வேலை இல்ல அதனால வந்திருக்கிறேன் அப்படின்னு இல்ல. இப்போ வலை நிறைய மீன்கள், 2 படகு நிறைய மீன்கள். ஆனா இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றாரு. ஏன்னு சொன்னா, நீங்க யாருன்னு பார்த்துட்டேன், நீங்க எப்படிப்பட்டவர்னு புரிஞ்சுக்கிட்டேன், அதனால என் முழுமையான அர்ப்பணிக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்படிப்பட்ட முழுமையான அர்ப்பணிப்பை தான் தேவன் கனப்படுத்துகிறார். அல்லேலூயா. பக்கத்துல கை பிடிச்சு கேளுங்க, உங்களுக்கு இப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு இருக்கா? வேலை இல்லாத போது நம்ம எப்படி இருந்தோம்? இப்ப கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது எப்படி இருக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. ஒரு அர்ப்பணிப்போடு இருக்கிறோமா? பணம் இருக்கும் போது ஆண்டவர் எப்படி தேடுறோம்? பணம் இல்லாத போது ஆண்டவர் எப்படி தேடுறோம்? வியாதி நேரத்தில் ஆண்டவர் எப்படி தேடுறோம்? வியாதி இல்லாத நேரத்தில் ஆண்டவர் எப்படி தேடுறோம்? ஒரு பேலன்ஸ்
கிறிஸ்டியன் லைஃப் நம்மளால வாழ முடியுதா? அல்லேலூயா. ஏன்னா தேவன் கலக்கிறவங்களை எதிர்பார்க்கல. தேவன் அசத்துறவங்களை அவர் தேடி வரல. தேவன் கிடைக்கிறவங்களை அவர் எதிர்பார்க்கிறார். தேவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டவர்களை எடுத்து அவர் பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. நான் ஏதோ பெரிய தாளந்து உள்ளவனோ உங்களை விட பெரிய அளவுலாம் இல்லை. நான் ஆண்டவருக்கு கிடைக்கிறவனாக இருக்கிறனால தான் இங்க முன்னாடி நின்றுட்டு இருக்கிறேன். The greatest ability in the kingdom of God is availability. பக்கத்துல கை பிடிச்சு கேளுங்க, எப்பொழுதும் அவைலபிளா இருக்கிறீங்களா? என்ன சொன்னாங்க? இன்னைக்கு ஃப்ரீயா இருந்தா அதனால வந்துக்கிறேன்னு சொன்னாங்களா? ஏதோ நீங்க வேலை வெட்டி இல்லாதனால தேவனை தேடி வந்தனால அதை பார்த்து ஐயோ பரவாயில்ல அப்படின்னு அவர் என்ன சாதாரண தேவனா? ஆண்டவர் அப்படி நினச்சிக்கிறோம். பாவம் பாஸ்டர் 2 பேர் வச்சு நத்தின்னு இருப்பார். நம்ம போய் உட்காந்து அவர் கொஞ்சம் உற்சாகமா இருக்கும். இப்போ நீங்கள் வந்தாலும் ஆண்டவர் இப்போ சந்தோஷமாயிட்டார். பரவாயில்ல இன்னைக்கு 4 பேர் வந்துக்கிறாங்க அப்படின்லாம் இல்லை. ஆண்டவருக்கு எங்கே 2 3 இருக்கிறாங்க அங்கே அவர் வாசம் பண்ணுகிற தேவன் அவர். அப்போ அந்த அர்ப்பணிப்பு தேவை நமக்கு. நம்முடைய வாழ்க்கையில் அந்த அர்ப்பணிப்பு தேவை. எப்படிப்பட்ட அர்ப்பணிப்புனா டோட்டல் சரண்டர், முழுமையான ஒரு அர்ப்பணிப்பு. மீன் பிடிக்கிறதுல ஃபெயிலியர், அவனை கூப்பிட்டு ஊழியர் செய்ய அழைக்கிறார்னா ஏன்னா அர்ப்பணிக்கப்பட்டவனால தான் தேவனால உருவாக்க முடியும். அல்லேலூயா. தேவனே என்ன உருவாக்குங்கன்னா ஒரு சின்ன டம்ளரை கூட அவரால் உருவாக்க முடியாது. யார் முழுமையா அர்ப்பணிக்கிறாங்களோ ஐ எம் டோட்டல் சரண்டர் லார்ட், ஆமா எனக்கு நீங்க சகாயம் பண்ணுங்க, என்னை உருவாக்குங்கன்னு சொல்லும் போது அவர் நம்மளை உருவாக்குகிற தேவனாக அவர் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கையை உயர்த்திக்கல, ஆண்டவரே என்னை முழுமையா நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா, என்னை நீங்க உருவாக்குவீராக, என்னை உருவாக்குவீராக, உங்க சித்தம் போல என்னை உருவாக்குவீராக. அல்லேலூயா. அவர் மட்டும் உருவாக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு சொன்னா அவரால் நம்ம மிகப்பெரிய சாதனையாளர் நம்ம மாற்றப்படுவோம். அல்லேலூயா. தேவனுடைய கையில முழுமையாக அர்ப்பணித்து உருவாக்கப்பட்டவர்கள், தேவனால் அதிகமாய் பயன்படுத்தப்பட்டவர்கள் வேதத்தில் மிக குறைவு. அதில் ஒரு ஆள் தாவீது. நம்ம சாதாரணமாக நடந்துறோம். ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாரு, கூழாங்கல் வச்சுட்டு இருந்தாரு, கிட்டார் வாசிச்சுட்டு இருந்தாரு. திடீர்னு ஒரு நாள் அரண்மனையில் இருந்தாருன்னா அது சாதாரண பயணம் கிடையாது. அவருடைய டோட்டல் சரண்டர், அவருடைய முழுமையான அர்ப்பணிப்பு, தேவனை தேடுகிற அந்த ஆராதனை, தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுகிறது தான் அவர் ஒரு நாள் 16 வயசுல குடும்பத்தால் தள்ளப்பட்டவராக இருந்தாலும் அவரை ஒரு நாள் ராஜரீகத்தில் சமஸ்த இஸ்ரவேலருக்கும் ராஜாவாக மாற்றினது என்னன்னு சொன்னா அவருக்குள்ள இந்த முழுமையான அர்ப்பணிப்பு. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பவுல் வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கீழே விழுந்து கேட்கிறார், என்னை துன்பப்படுத்துகிறவர் இயேசு நானே. உடனே அர்ப்பணிக்கிறார். அடுத்த நாள் கொர்நேலி வீட்டில் போய் அர்ப்பணிச்சு ஊழியத்துக்கு வராரு. அவரை வச்சுதான் கர்த்தர் 14 நிருபங்களை கர்த்தர் வேதாகமத்தில் எழுதி முடிக்கிறார். மிகப்பெரிய ஒரு அப்போஸ்தலனாக மாற்றுகிறார். அல்லேலூயா. இந்த முழுமையான அர்ப்பணிப்பை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 ஆசீர்வாதங்களை நான் சொல்லியிருக்கேன். திரும்ப நான் அதை சொல்றேன், ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. ஆழமான கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு போகும்போது முதல் ஆசீர்வாதம் சொன்னா ஆழமற்ற வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் விடுவிக்கிறார். நம்முடைய வாழ்க்கை இனிமே ஏதோ ஷாலோ கிறிஸ்டியானிட்டியா இருக்கு. அதுக்கு தான் சொன்னேன், ஷாலோ கிறிஸ்டியானிட்டி. ஏதோ கரையிலே நிற்கிற வாழ்க்கையா இல்ல, ஆழத்துக்கு போகிற வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை மாறும். 2வது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வார். அல்ல ஏதோ நேச்சுரலாவே நம்ம சூப்பர் நேச்சுரலா வாழுவோம். விசுவாசிக்கிறீங்களா அதை? ஆமா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள். 3வது, அவர் தாராளமாய் தருகிற தேவன். தாராளமாய் எப்போ ஆழத்துக்கு போகும்போது தாராளமாய் தருகிற, ஏதோ 1 மீன் 2 மீன் அல்ல, அவர் தாராளமும் ஏராளமுமானவர் அவர். அல்லேலூயா. 4வது நம்ம பார்த்தோம், நம்முடைய மனப்பான்மையை அவர் மாற்றுகிறார். அது வரைக்கும் பேதுரு யாருக்கும் கொடுக்காதவராக இருந்திருக்கலாம். அன்னைக்கு சொல்றார், வாங்க எல்லாரும் வாங்க, ஜல்தி எல்லாம் சீக்கிரம் வாங்க, எல்லாருக்கும் இன்னொரு படகு நிறைய மீன்கள். மனப்பான்மை மாறுது, கையை தொடுது, எல்லாருக்கும் கொடுக்கிறவராக அவர் என்ன பண்றாருன்னா மாறுகிறார். 5வது, ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு சந்தோஷம். அந்த எக்ஸைட்மெண்ட் எதனாலன்னு சொன்னா கேட்டதுனால இல்ல, அவரே அனுபவிச்சனால அந்த எக்ஸைட்மெண்ட். அல்லேலூயா. பக்கத்துல கைபிடி சொல்லுங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை சந்தோஷம் தான் சொல்லுங்க. அல்லேலூயா. 6வது, இயேசுவை நிஜமாக நீங்க யாருன்னு பார்க்க ஆரம்பிப்பீங்க. அல்லேலூயா. இது இயேசுவை பற்றி தெரிந்து கொள்கிறது அல்ல, இயேசுவையே தெரிந்து கொள்ளுகிறாளா நம்ம மாறும் ஆழத்துக்கு போகும்போது. 7வது, உங்க அழைப்பை நீங்க தெரிந்து கொள்வீங்க. உங்க அழைப்பை தெரிந்து கொள்வீங்க. 8வது, அவருடைய கிருபையில வாழ ஆரம்பிப்போம். அவர் சொல்ல, நான் பாவியா இருக்கிற ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, உன் பாவத்தை என்ன பண்றேன், நான் மன்னிச்சிட்டேன், இனி உன்னை நான் மீன் பிடிக்க என்ன பண்ண போறேன், மாற்ற போறேன். 10வது,
டோட்டல் சரண்டர், முழுமையான ஒரு அர்ப்பணிப்பு. எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்போடு வாழணும்னு ஆசைப்படுறீங்க? ஒரே ஒரு சம்பவத்தை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். டிஎல் மூடி, எத்தனை பேர் டிஎல் மூடி பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க? டிஎல் மூடி 19ஆம் நூற்றாண்டில் ஒரு அருமையான சுவிசேஷகர். அவர் வந்தார்னா அந்த அந்த சிட்டியே ஃபுல்லாகிடுமா, அந்த சிட்டியில் இருக்கிற எல்லா சபைகளையும் நிரம்பி ஒழியுமா. 5 கண்டங்களையும் அசைத்த ஒரு அருமையான போதகர் அந்த டிஎல் மூடி. ஒரு நாள் மீட்டிங் ஆர்கனைசர் மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு. இவர் பிரசங்கம் பண்ண போயிருக்கிறார். போன உடனே அந்த ஆர்கனைசர் சொல்லிட்டாராம், யூ கேம் இன் அ ராங் டைம், தவறான நேரத்தில் நீ வந்துட்டீங்க. இன்னைக்கு எல்லாரும் பிஸியா இருக்கிறாங்க, எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்க, யாரும் கிடையாது. சொன்னா யார் எல்லாரும் வேலைக்கு போனா என்ன, எனக்கு ஒரு ஸ்டேஜ் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அட்டைப்பெட்டி எடுத்து அது மேல நின்று பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாராம். சும்மா தெருவில் நின்று பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சா அந்த ஊரே அன்னைக்கு கூடி ரட்சிக்கப்பட்டுச்சான். அல்லேலூயா. அடுத்த நாள் அப்படி ஒரு வாரம் மீட்டிங். அப்போ அதுல என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, இடம் பத்தாம ஃபர்ஸ்ட் நாள் வந்து செகண்ட் நாள் வராதிங்கன்ட்டாங்களாம். செகண்ட் நாள் வந்தவங்க தேர்ட் நாள் வராதிங்க, அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. சர்ச்சஸ் ஃபுல்லாக ஆரம்பிச்சு எங்க சபையெல்லாம் ஹவுஸ் ஃபுல்லுன்னு சொல்லி வேற சர்ச்சுக்கு ஆள் அனுப்புற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய எழுப்புதலாம். அப்போ டிஎல் மூடியை பத்தி அந்த பார்த்து யாரோ கேட்டாங்களாம், என்ன எல்லாரும் டிஎல் மூடி தான் வேணும், டிஎல் மூடி தான் வேணும்ன்றீங்க, ஏதோ அவர் ஏதோ ஆவியானவரே ஆட்டி படைக்கிறாராமே, அவர் என்ன ஆவியானவரே ஆட்டி படைக்கிறாரா அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே டிஎல் மூடி சொன்னாராம், ஆவியானவரால் அவர் ஆவியானவர் ஆட்டி படைக்கிறவர் அல்ல, அவர் தான் ஆவியானவரால் ஆட்டி படைக்கிறவராக இருக்கிறார் என்று. அல்லேலூயா. ஆவியானவரால் ஆட்டி படைக்கிறவராக இருந்தாராம் டிஎல் மூடி. இதெல்லாம் எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னா, சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் கவனிங்க. ஒரு நாள் சண்டே ஸ்கூல் ஸ்டூடெண்டா டிஎல் மூடி இருக்கும்போது இந்த சண்டே ஸ்கூல் டீச்சர் சொன்னாங்களாம், முழுசா அர்ப்பணிக்கப்பட்ட மனுஷனை கொண்டு கர்த்தரால என்ன செய்வார் என்பதை இந்த உலகம் பார்த்ததே இல்லை அப்படின்னாங்களாம். முழுசா அர்ப்பணிக்கப்பட்ட மனுஷனை கொண்டு கர்த்தர் என்ன செய்வார் என்பதை இந்த உலகம் என்ன பண்ணல அப்படின்னா, யாரும் இது வரைக்கும் என்ன பண்ணல, முழுசா இது வரைக்கும் யாருமே அந்த மாதிரி அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை வாழல அப்படின்னு சண்டே டீச்சர் பாடம் எடுத்துட்டு இருந்தாங்களாம். உடனே அந்த சிறுவனா இருக்கிற டிஎல் மூடி சொன்னாராம், அந்த முழுசா அர்ப்பணிக்கப்பட்ட மனுஷன் நான் இருப்பேன். அல்லேலூயா. அந்த சண்டே கிளாஸ்ல ஒப்பு கொடுத்தறான், கர்த்தர் என் மூலியமா அதிசயம் செய்யணும், அப்படிப்பட்ட முழுசா அர்ப்பணிக்கப்பட்ட மனுஷனா நான் இருப்பேன்னு சொன்னேன். அன்னைக்கு சண்டே கிளாஸ்ல ஒப்பு கொடுத்த டிஎல் மூடியை கொண்டு கர்த்தர் 5 கண்டங்களையும் கர்த்தர் அசட்டினாராம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்போ முழுமையான அர்ப்பணிப்போடு நம்ம வாழ்ந்தோம்னு சொன்னா நிச்சயம் கர்த்தர் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். பக்கத்துல பசங்க ஆழத்துக்கு போலாம் வாங்கன்னு சொல்லுங்க. சபைக்கு வாங்க, பிரேயர் குரூப்ல அட்டன் பண்ணுங்க. தனிப்பட்ட விஷயத்துல தேவனோடு நெருங்குங்க. அவருக்காக தான் வாழ்றோம், அவர் தான் எல்லாமே. அவரோடு இணைந்து வாழ ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கட்டளையிட போகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இனி வருகிற நாட்கள் இனி ஷாலோ கிறிஸ்டியானிட்டி இல்லை, ஏதோ சாதாரணமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறவர்களாக அல்ல, இனி ஆழத்துக்குள்ள போய் மிகப்பெரிய அதிசயங்களை செய்கிறவர்களாக நீங்களும் நானும் மாறணும். அதுக்கு தேவை ஒரு முழுமையான அர்ப்பணிப்பு. எழுப்பி நிற்போமா? இன்னைக்கு கேட்க போற, ஆண்டவரே என்னை இன்னைக்கு ஒரு ஆழத்துக்குள்ள கொண்டு போங்க ஆண்டவரே. எசேக்கியேல் அப்படிதான், கர்த்தர் ஆழத்துக்குள்ள அவர் கொண்டு போறாரு. கொண்டு போக கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பளவு அளந்து 1000 முழம் அளந்து கர்த்தர் கொண்டு போறாரு. கடைசியில தேவனுடைய மகிமையை அவர் பார்க்கிறாரு. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆழத்துக்குள்ள நான் இறங்கணும் ஆண்டவரே. ஷாகாதாராலா ஷியா தேரபே, ஏதோ பேர் கிறிஸ்தவனாக அல்ல, ஏதோ சண்டே கிறிஸ்தவனாக அல்ல, ஏதோ பண்டிகை நாட்கள் வருகிற கிறிஸ்தவனாக அல்ல, என் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் ஒரு ஆழத்துக்கு போகணும் ஆண்டவரே. கேளுங்களேன், ஆழத்துக்குள்ள நான் போகணும். என் ஜெப வாழ்க்கையில, என் வேத வாசிப்புல, என் பரிசுத்தத்துல, என் அன்றாட நடக்கைகள்ல ஒரு ஆழமற்ற கிறிஸ்தவ வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஆனா இன்றைக்கு விடுவிப்பீராக, ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஓ ராஷா காடாரா லா ஷியா தேரேபே, என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தடையா இருக்கிற எல்லா தடைகள் மாறி போவதாக. நல்லா கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை பேசுவோமா? விடுதலையோட கர்த்தர் விடுவிக்கிற ஒரு நேரம், இன்னைக்கு ஆழமற்ற கிறிஸ்தவ வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் விடுவித்துக் கொண்டிருக்கிறார். இதுவரை பார்த்திருந்த காரியங்கள் அல்ல, இனி என் வாழ்க்கையில மிகப்பெரிய தாராளமான காரியங்களை நான் பார்க்க போறேன். நானும் என் சந்ததிகளும் இயேசுவை பற்றி அல்ல, இயேசுவை நாங்கள் தெரிந்து கொள்ள போகிறோம். அவரோடு இணைந்து வாழ போகிறோம், அவரோடு கை கோர்த்து நடக்க போகிறோம். இனி நானும் அவரும் நானும் அப்படிப்பட்ட வாழ்க்கை மாற போகிறது. நல்லா கரங்களை தட்டி இனி கரையில இருந்து மீன் பிடிக்கிறவனாக அல்ல,
இனி கரையிலிருந்து மீன் பிடிக்கிறவனாக அல்ல, இனி அவரோடு நடுக்கடலில், ஓ டீப்பர் டீப்பர் டீப்பர், ஆழத்துல, ஓ ராஷாதாரா ஷாதாரா ஷேத்தியாரா ஷகா. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை கொண்டு போங்கப்பா, என்னை ஆழத்துல கொண்டு போங்க ஆண்டவரே. ஆண்டவரே என்னை கை பிடிச்சு நீங்க கொண்டு போங்கப்பா. என் ஜப வாழ்க்கை இன்னும் அதிகமாகணும், என் வேத வாசிப்பு இன்னும் அதிகமாகணும், என் சபை கூடுகை இன்னும் அதிகமாகணும். ஆண்டவரே நான் ஒழுக்கமற்றவனாக நிறைய காரியங்களில் இருக்கிறேன் ஆண்டவரே, அதெல்லாம் மாற்றுவீராக. ராஷாகாதாரா உடராலா ஷாதாராலா ஷேத்தியாராகா ஓராலா ஷாகாடாராவா. ஒரு சாதாரண மீன் பிடிக்கிற தொழிலையே ஃபெயிலியர் ஆயிருந்த, தோற்று போயிருந்த, உடைந்து போன நிலைமையில இருந்த, காலியான வலைகளை அலசி கொண்டிருந்த பேதுருவை கர்த்தர் மீன் பிடிக்கிறவனாக, ஓ இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாள வாசல்கள் மேற்கொள்வது இல்லை என்று சொல்லத்தக்க ஆசீர்வாதங்களை பேதுருவால செய்ய முடியும் சொன்னா, ஓ என்னாலையும் எங்க சபையினாலையும் அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய முடியும். ஓ ராஷாகாதாரா ஷாதாராலா ஓ ரியாலா ஷாதாராலா ஷாகாடாராலா. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணும், இன்னும் கிட்டி சேர். திரும்ப சொல், இன்னும் உம்மை, இன்னும் உம்மை இயேசுவே அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி. இரு கரங்களை உயர்த்தி பிரசன்னம் 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 ஷாகாதாராதரே. ஓ பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன். அதிகாலமே தேடுகிறே, அதிகாலமே தேடுகிறே, அதிகாலமே தேடுகிறே, ஆர்வமுடன் ஆமென் இயேசுவே. ஓ பிரசன்னம், உங்க பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும். ஷகதரலா இயேசுவே தேவ. உம் நாமம் சொல்ல சொல்ல உள்ளமெல்லாம், ஓ உம் நாமம் சொல்ல சொல்ல உள்ளமெல்லாம், உம் அன்பை பாட பாட இயேசுவே இதயமெல்லாம் இதயமெல்லாம்